இந்த நாளிலே நாம் யாரும் கூட்டி சேர்த்த முடியாது ஆண்டவராக இயேசு ஸ்தோத்திரிக்கிறேன். ಈ ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. யாருக்குமாக என்னுடைய புதிய வருஷத்தோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಬಂದ ಎಲ್ಲರಿಗೂ ಹೊಸ ವರ್ಷದ ಶುಭಾಶಯ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ವರ್ಷ ಮುಳುಗುವಾಗ உங்களுக்கு ಸಮಾಧಾನத்தையும் ಸಂತೋಷத்தையும் ಜಯத்தையும் ಕರ್ತರು ಉಂಟಾಕುವಂತೆ ನಾನು ಆಮೆನ್. ಈ ವರ್ಷ ಪೂರ್ತಿ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಜಯವನ್ನು ಕರ್ತನು ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ಜಯತೆ ಅವರ ಹತ್ತಿರನಾಲು ಕೊಟ್ಟು ಕೃಪೆಗೆ ಅವರ ನಿಜವಾಗಿರಬಡಿಯಾಗಲಿ ನಾನು ಆಂಡವರಾಗಿಯೇ ಯೇಸು ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಎಲ್ಲ ವಿಷಯದಲ್ಲೂ ಜಯ ಕೊಟ್ಟು ಅವರ ಕೃಪೆಯಿಂದ ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ಸುತ್ತ ಕೃಪೆ நாம் இந்த புதிய வருஷத்துல ஜீவனோடு ನೋಡಿ இருக்கிறோம். ಅವರ ವಿಶೇಷವಾದ ಕೃಪೆಯಿಂದಲೇ ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಜೀವ ಬಲದಿಂದ ಇದ್ದೇವೆ. புதிய வருஷத்தை காணாமல் போய்விட்டார்கள். ಸುಮಾರು ಜನ ಈ ಹೊಸ ವರ್ಷವನ್ನು ಕಾಣದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. ஆனாலும் கர்த்தர் எதை வைத்திருக்கிறாரோ அந்த நாள் மட்டும் தான் நமக்கு நடக்கும். ದೇವರು ಏನೇನು ಇಟ್ಟಿದ್ದಾರೋ ಅದು ಮಾತ್ರವೇ ನಡೆಯುತ್ತದೆ. சின்ன ஜெபம் செய்யலாம். ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವಾ? என்னுடைய ஜீவனுடைய பிதாவே இந்த நேரத்திலும் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. வந்தவங்க பிள்ளைகளை விரும்பி அம்பி விடாதே சுவாமி. தாமதம் செய்தால் உமது பிள்ளைகளை நீரே கொண்டு வந்துக்கிறேன். நீ கொண்டு வந்த பிள்ளைங்க ஒரு போதும் விரும்பி அம்ப மாட்டேன் சாமி. உலகத்தில் பயங்கரமான நோயும் நொடியும் மரணமும் ஆபத்தும் அழிவும் கொலவும் நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. எந்த பக்கம் பார்த்தாலும் உலகம் பயங்கரத்தில் இருக்கிறது கர்த்தாவே. கடைசி கொடிய காலமாக இருக்கிறது இந்த காலம். இந்த காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய சிறுநாள் மூடிக்கொண்டு வருகிறேனே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ மலை போல வரக்கூடிய பிரச்சனையை பனி போல நீக்கி பாதுகாத்து கொண்டு குடும்பங்களை பிரியாதபடிக்கு பயங்கரமான நோய்கள் பிடிக்காதபடிக்கு ஒரு பிள்ளைகளை காத்து கொண்டு வந்தீரே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே. உமது பிள்ளைகளை கிருபையிலே பலப்படுத்தி தாங்கிக்கோ ஆசீர்வதியும் ராஜா. இந்த புதிய வருஷத்தில் உமது பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான பலத்தினாலும் பிரசவத்தினாலும் சமூகத்தினாலும் நிரப்பிப்பாயா. போன வருஷம் என்னுடைய வேதனைகளை பாரங்களை தயவு செய்து வேண்டாம் இந்த வருஷம் ஐயா. இந்த வருஷம் எந்த காரணத்தை கொண்டு சாத்தானை சந்தோஷப்படுத்த விடாதபடிக்கு ஒரு பிள்ளைகள் எல்லா நேரத்திலும் சந்தோஷப்படுத்தத்தக்கதாக எல்லா சோதனையும் கர்த்தாவை காலால் மிதித்து ஜெயம் பெறத்தக்கதாக ஒரு பிள்ளைகள் ஆசிரியம் கண்கள் கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவை. சூழலுடைய தெய்வம் உடைய கிருபையும் எங்களோடு இருக்கக்கூடிய நமக்கு ஸ்தோத்திரம் சாமி. வரக்கூடிய ஒவ்வொரு ஆராதனையும் உங்களுடைய பிரசனமும் உங்களுடைய சமூகமும் உங்களுடைய பிள்ளைகள் ஆளுகொள்ள வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். கட்டாயம் செய்வது நான் விசுவாசிக்கிறேன். ஆசீர்வதிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தால் கேட்கிறேன் நல்ல பிதாவே. நேரமானபடியால் இரண்டு வார்த்தை நாம் தியானம் செய்யலாம். ಸಮಯ ಆಗುತ್ತಿರುವುದರಿಂದ 2-3 ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿ ಶೀಘ್ರமாக ನಾನು முடிக்க ಆರಂಭಿக்கிறேன். ಆದಷ್ಟು ಬೇಗನೆ ಮುಡಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತೇನೆ. ಅದೇ ರೀತಿ ಸತ್ಯತೆ ಅರಕೊರೆಯಾಗ பேசிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன். ಅದರಲ್ಲಿ ಸತ್ಯವನ್ನು ಅರ್ಧಂಬರ್ಧವಾಗಿ ಮಾತಾಡ್ತೇನೆ. நேரமாயிட்டு என்ற தயனா கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எவ்வளவு நோவு இருக்கிறது புட்டியெல்லாம் நோவு ஏற்படும் எனக்கு நல்லா தெரியும். ಕುಳಿತುಕೊಂಡು ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಮಂಡಿ ಕಾಲು ನೋವುಗಳು ಬರುತ್ತವೆ ಎಂದು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. பின்னால சேர்ல உட்கார்ந்தவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ಹಿಂದಗಡೆ ಚೇರಲ್ಲಿ ಇರುವವರೆಗೂ நான் உட்கார்ந்து பார்த்தேன் பின்னால சாயம் முதுகெல்லாம் நோவு எடுத்துக்குது. ಅದು ಹಿಂದೆಗಡೆ ಒರಗಿಕೊಳ್ಳುವಾಗ ಬೆನ್ನೆಲ್ಲ ನೋವು ಬರುತ್ತದೆ. ஆனாலும் கொஞ்சம் மெத்து போடுற மாதிரி பெட்டுகள்லாம் போட்டு புதுசா தயார் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னு சொன்னா நீங்க தூக்கிடுவீங்க. ಯಾಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಸಾಫ್ಟ್ ಆಗಿ ಮಾಡಕ್ ಹೋದ್ರೆ ನೀವು ನಿದ್ರೆ ಬಿಡಬಹುದು. போட்ட உடனே உங்களை அறியாத உங்களை எங்கேயும் இழுத்துட்டு போயிடும். அதனாலதான் கொஞ்சம் குத்தின்னு இருந்தாக்கா ಮುಳುಚಿನ ಸತ್ಯತೆ ಕೇಳ್ಕೊಂಡು ಪೋಣಲು ಹುಟ್ಟದ್ರೆ ಎಚ್ಚರವಾಗಿ ನೀವು ಸತ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ ಇದ್ದರೆ ಆದಿಕಾಂಡ 11:5 ಓದಿರಿ. ನರಪುತ್ರರು ಕಟ್ಟುತ್ತಿರುವ ಆ ಪಟ್ಟಣವನ್ನು ಗೋಪುರವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಯೆಹೋವನು ಇಳಿದು ಬಂದನು. ನೋಡಿದ ಮೇಲೆ மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மனுஷன் கட்டுகிற கட்டடத்தை பார்க்க தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்தானா அதை பார்க்கும். ಮನುಷ್ಯನು ಕಟ್ಟುವ ಪಟ್ಟಣವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ கொஞ்சம் தியானம் செய்யுங்க. ನಿಧಾನವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತೇವೆ, ಧ್ಯಾನ ಮಾಡಿರಿ. தேவனை இறங்கி வந்து பார்த்தாரா? ದೇವರೇ ಇಳಿದು ಬಂದು ನೋಡಿದರಂತೆ. ಮನುಷ್ಯನ என்னதான் கட்டுகிறான் என்று பார்த்தார். ಮನುಷ್ಯನು ಏನು ತಾನೇ ಕಟ್ಟುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಕಟ್ಟಿಗಿற ಕಟ್ಟத்தை பார்த்தார். ಆ ಕಟ್ಟಡವನ್ನು ನೋಡಿದರೆ வானத்துக்கு எட்டுறவளுக்கு கட்ட வேண்டும் என்று அவங்களுடைய பிரயாசப்பட்டார்கள். ಆಕಾಶವನ್ನು ಮುಟ್ಟೋಣ ಎಂಬ ಪ್ರಯಾಸದಿಂದ ಕಟ್ಟುತ್ತಿದ್ದರು. ಕಾಲದಲ್ಲಿ ದೇವನ ಅಳಿತ ಪ್ರಕಾರ அந்த ஒரு கூட்டம் தான் இங்கே வர ஆரம்பித்தது. ಆ ದೇವರು ಕರೆದ ಪ್ರಕಾರ ಆ ಕೂಟವೇ ಇಲ್ಲಿ ಬರಲು ಆರಂಭಿಸಿತು. ಕೂಟ ಬಂದ ಉಡನೆ ಆ ಕೂಟ ಬಂದ ತಕ್ಷಣ
பாபேல் என்று ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினார்கள். ಬಾಬೆಲ್ ಎಂಬ ದೊಡ್ಡ ಗೋಪುರವನ್ನು ಕಟ್ಟಿದರಂತೆ. எதுக்கு கட்டினார் என்று பார்த்தா ಯಾವುದಕ್ಕೆ ಕಟ್ಟಿದರೆ ಎಂದು ನೋಡಿದರೆ 11:2-3 வாசிக்கும் போது ಆದಿಕಾಂಡ 11:2-3 ಓದುವಾಗ ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையிலே சினையார தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தாங்கள் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நீலகியிலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமல்ல ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். பேர் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கட்டடத்தை கோபுரத்தை கட்டினார்கள். ಉನ್ನತವಾಗಿ ಪ್ರಸಿದ್ಧಿ ಹೊಂದೋಣ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಗೋಪುರವನ್ನು ಕಟ್ಟಿದರು. 1000 ಅಡಿ ಕಟ್ಟಾರೋ தெரியாது. ಎಷ್ಟು 1000 ಅಡಿ ಕಟ್ಟಿದರೂ ತಿಳಿಯದು. ಕಟ್ಟಾರೆ ಎಂದು சொன்னா ಯಾವುದಕ್ಕೆ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ಕಾಟಿನ ಯಾರು இல்லை என்று பெரிய மனுஷனாக வேண்டும் என்று கட்டினார். ನಾವು ಉನ್ನತವಾದ ಪುರುಷರಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. ಪಿಶಾಚನು ತೊಟ್ಟಿದ್ದು பாருங்க. ಆಗಲೇ ಸೈತಾನವನ್ನು ಮುಟ್ಟಿದಾನೆ ನೋಡಿರಿ. ಯಾರು ಬೆಳಿ அந்த பக்கம் போகாதபடிக்கு ಯಾರು ಯಾವ ಕಡೆ ಅತ್ಯಂತ பெரிய கோபுரத்தை கட்டினார்கள். ಅಷ್ಟು ಜನಗಳೆಲ್ಲ ದೊಡ್ಡ ಗೋಪುರವನ್ನು ಕಟ್ಟಿದರು. 1000 ಅಡಿಯೋ 10000 ಅಡಿಯೋ ಏನವೋ ಭಯಂಕರமா வானத்துக்கு எட்டாலும் கட்டினார் என்று இருக்கிறது. ಆಕಾಶವನ್ನು ಮುಟ್ಟುವಷ್ಟು ಎತ್ತರಕ್ಕೆ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇದೆ. ಎದಕ್ಕಾಗ ಕಟ್ಟಿನಾர்கள்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಕಟ್ಟಿದರು? ನಾವು பெரியவராக வேண்டும் என்று சொல்லி ನಾವು ದೊಡ್ಡವರಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ. ನಮಗೆ ಮಿಂಚಿನವರು ಯಾರು இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. ನಮಗಿಂತ ಮೀರಿ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಇರಬಾರದು. இப்படியா கட்ட ஆரம்பித்தார்கள். ಈಗ ಕಟ್ಟಲು ಆರಂಭಿಸಿದರು. அப்பொழுது கட்டும்போது ಆ ಕಟ್ಟುವಾಗ ஒரே ಭಾಷೆ இருந்துச்சா. ಒಂದೇ ಭಾಷೆ ಇತ್ತಂತೆ. தேவனே ದೇವರ ಮಕ್ಕಳು நோவா காலத்தில் விடுதலை பெற்று வந்தவர்களுக்கு ஒரே ஒரு ಭಾಷೆ தான் இருந்துச்சு. எந்த ಭಾಷೆயும் இல்லை. ನೋವಾ ಕಾಲದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದೇ ಒಂದು ಭಾಷೆ ಇತ್ತು. 365 ಭಾಷೆ இருக்கிறதா உலகத்துல. ಲೋಕದಲ್ಲಿ 365 ಭಾಷೆಗಳಿದೆಯಂತೆ. ಭಾಷೆ எப்படி வந்தது என்று உங்களுக்கு சொல்கிறேன். ಈ ಭಾಷೆ ಯಾಕೆ ಬಂದಿತು ಎಂಬುದಾಗಿ ஒரೇ ಭಾಷೆ இருக்கும்போது ಒಂದೇ ಭಾಷೆ ಇರುವಾಗ ಕಟ್ಟಡಗಳು எழும்ப ಆರಂಭಿತು. ಕಟ್ಟಡವನ್ನು ಕಟ್ಟಲು ಆರಂಭಿಸಿದರು. ಕಟ್ಟಡದ ಪಾಕ ಈ ಕಟ್ಟಡವನ್ನು ನೋಡಲು ವಾನದಿಂದ ದೇವರು ಇಳಿಗೆ ಬಂದಾರ. ಆಕಾಶದಿಂದ ದೇವರು ಇಳಿದು ಬಂದರಂತೆ. ಬಂದು ನೋಡಿದರೆ ಮನುಷ್ಯನು ಉನ್ನತಕ್ಕೂ ಹೋದಾದವನಾಗಿರುತ್ತಾನೆ. ಮನುಷ್ಯನು ಎಂದಕ್ಕೂ ಬೇಡವರಾದವನಾಗಿದ್ದಾನೆ. ನಾನು 2 திட்டத்தை நிறைவேற்ற முடியாதவனாಗಿರುತ್ತಾನೆ. ನನ್ನ ಉದ್ದೇಶವನ್ನು ನೆರವೇರಿಸೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತಿಲ್ಲ. ನಾನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅವನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದೆ? ಭೂಲೋಕ ಪೂರ್ತಿ ಚದುರಿಸಲ್ಪಡಬೇಕೆಂದು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದೆ. ಆದರೆ ಇವನು ನನ್ನ ಚಿತ್ತಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಗೋಪುರத்தை ಕಟ್ಟ ಆರಂಭಿಸಿದ್ದಾರೆ. பெருமையாக இருக்கத்தக்கதாக ಅವರು ಒಂದೇ ಮನಸ್ಸಿಂದ ಒಂದು ಕಡೆ ನಿಂತು ಗೋಪುರವನ್ನು ಕಟ್ಟಲು ಆರಂಭಿಸಿದರು. ತಕ್ಷಣ ದೇವರು ನೋಡಿದರು, ಕೆಲಸ ಬಹಳ ವೇಗವಾಗಿ ನಡೆಯುತ್ತಿದೆ. ಲಕ್ಷಾಂತರ ಜನಗಳು ಕಟ್ಟಡ ಕಟ್ಟುತ್ತಿದ್ದಾರೆ. ತಕ್ಷಣ ನೋಡಿದರೆ ಸುಮ್ಮನೆ ಕಟ್ಟಡದ ಕಡೆಗೆ ನೋಡಿ ಒಂದು ದೃಷ್ಟಿ ಆಯಿಸಿದರಷ್ಟೇ. ಆ ದೃಷ್ಟಿ ನೋಡಿದ ಮೇಲೆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದರಂತೆ, ಅದನ್ನು ಅಲ್ಲಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಉಗಿದು ಬಿಟ್ಟರಂತೆ. ಅದು ಉಗಿದ ನಂತರ ಅನೇಕ ಭಾಷೆಗಳು ಉಂಟಾಯಿತಂತೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ದೇವರು ಉಗಿಯದಿದ್ದರೆ ಒಂದೇ ಭಾಷೆ ಲೋಕದಲ್ಲಿತ್ತು. ಯಾವುದಕ್ಕೆ ಉಗಿದರು? ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಉಗಿದರು. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅನೇಕ ಭಾಷೆಯ ಜನಗಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು. ಒಬ್ಬರು ತಲೆ ಕೆಳಕಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. ಒಬ್ಬನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಬೇಗ ಪಿಕಾಸಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾಪ ಅನ್ನುತ್ತಾನೆ. ಕನ್ನಡ ಭಾಷೆಯವರಿಗೆ ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ. ಬಾಣ್ಲಿ ಕೆಲಸಗಾರನ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ಅದು ತಮಿಳಿನವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ಹೀಗೆ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಕಳವಳ ಮಾಡಿ ದೇವರ ತಮಾಷೆ. ದೇವರ ಮನುಷ್ಯನ ಎಷ್ಟು ಮಾತ್ರ ಅವರು ಎಲ್ಲ ಉದ್ದೇಶವನ್ನು ಮುರಿಯುವರಾಗಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲರಿಗೂ ತಲೆಗೆ ಓಡುತ್ತಿಲ್ಲ.
ಅವನು ಮಾತಾಡೋದು ಇವನಿಗೆ, ಇವನು ಮಾತಾಡೋದು ಅವನಿಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತಿಲ್ಲ. ಅವರಿಗೆ ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಹೊಡೆದುಕೊಂಡರು. ಹೊಡೆದುಕೊಂಡು ಕೆಳಗೆ ಎಲ್ಲ ಇಳಿದು ಬಿಟ್ಟರು. ಇದೆಲ್ಲ ಬೇಡ ಕಟ್ಟುವುದು ಎಂಬುದಾಗಿ ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬಿಟ್ಟರು. ಆಗಲೇ ಭೂಲೋಕ ಪೂರ್ತಿ ಹಬ್ಬಿದರಂತೆ. ಆ ಕೂಟದಲ್ಲಿ ಇದ್ದವರಿಗೆ ಆದ್ರೆ 5 ಕೂಟದಲ್ಲಿ ಒಂದು ಕೂಟ ಮಾತ್ರ ಈ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಬಂದಿದೆ. ಅದೇ ಆರ್ಯರು ಎಂಬ ಒಂದು ಕೂಟ ಬರಲಾರ, ಅದೇ ಭಾರತ ದೇಶಕ್ಕೆ ಬರಲಾರ. ಅನೇಕ ಭಾಷೆಗಳುಳ್ಳವರಾದರು, ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಕಲಿತುಕೊಳ್ಳುವಂತಹ ಭಾಷೆ ಬಂದ. ದೇವರಿಗೆ ಎಲ್ಲಾ ಭಾಷೆ ಗೊತ್ತು. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ದೇವರು ಶಪಿಸಿ ತಳ್ಳಿಬಿಟ್ಟ ಭಾಷೆக்காக நாட்டிலே எந்த பெரிய பாஷை, உருது பெரிய பாஷை, எனக்கு தமிழ் பெரிய பாஷை, ಕನ್ನಡ பெரிய ಭಾಷೆ ಆಚಿದ ಸಾವಿರಾರು ಓದುತ್ತಾರೆ. ಇವತ್ತು ಲೋಕದಲ್ಲಿ ಕನ್ನಡ ತಮಿಳು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಭಾಷೆ ಎಂಬುದಾಗಿ ಒಡೆದು ಸಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. ದೇವರಾலே ತಳ್ಳಪಟ್ಟ ಭಾಷೆ, ಅದು ದೇವರಿಂದ ತಳ್ಳೆಲ್ಪಟ್ಟ ಭಾಷೆ ಆಗಿದೆ. ಒರೇ ಭಾಷೆ ಇರುತ್ತದೆ, ಒಂದೇ ಭಾಷೆ ಇತ್ತಂತೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಬರುವಾಗ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವಾಗ 1000 ವರ್ಷ ರಾಜ್ಯಭಾರ ಆದ ಮೇಲೆ, ನೂತನ ವರ್ಷಗಳಿಗೆ ಹೋದ ಮೇಲೆ, ಆರಂಭದಲ್ಲಿ ಇದ್ದ ಒಂದೇ ಭಾಷೆ ಇರುತ್ತದೆ. ಎಲ್ಲ ಭಾಷೆಗಳು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತವೆ, ಎಲ್ಲ ಶಾಪಕ್ಕೊಳಗಾಗಿ ಬಿಡುತ್ತವೆ. ಅಲ್ಲ, ಆಗ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ ನಿನ್ನ ಭಾಷೆ ನನ್ನ ಭಾಷೆ. ಅದೇ ಒಂದು ಭಾಷೆ ಆರಂಭದಲ್ಲಿ ಕೊಟ್ಟ ಅದೇ ಭಾಷೆ, ಅದು ದೈವಿಕ ಭಾಷೆಯಾಗಿ ಕೊನೆಯವರೆಗೆ. ಎಲ್ಲ ಭಾಷೆಗಳು ಎಲ್ಲ ನಾಶವಾಗಿ ಹುಡುಕಿದರೂ ಭಾಷೆ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆ? ಅದು ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿ ತಯಾರಿಸಿಕೊಂಡ ಭಾಷೆಗಳು. ಅಷ್ಟು ಭಾಷೆಗಳು ಶಾಪಕ್ಕೊಳಗಾಗುತ್ತವೆ. ಈ ಭಾಷೆಗಳನ್ನು ಕುರಿತು ಲೋಕ ನನ್ನ ಭಾಷೆ ದೊಡ್ಡದು, ನಿಮ್ಮ ಭಾಷೆ ದೊಡ್ಡದು. ಭಾಷೆಗಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಜೀವ ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಭಾಷೆ ಪಂಡಿತ್ ಜವಾಹರ್ಲಾಲ್ ನೆಹರು ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಕೊಡಾರು. ಪಂಡಿತ್ ಜವಾಹರ್ಲಾಲ್ ನೆಹರು ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಬರಬೇಕು. ಹಿಂದಿ ಭಾಷೆ ವಾಡ சொல்லி, ಹಿಂದಿ ಭಾಷೆ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ 72 பேர் சீமனை ஊத்தி செத்தார்கள். 72 ಜನ ಸೀಮೆಣ್ಣೆ ಸುರಿದುಕೊಂಡು ಸತ್ತರು. ಭಾಷೆ வரக்கூடாது என்று சொல்லி, ಈ ಭಾಷೆ ಬರಬಾರದೆಂಬುದಾಗಿ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ದೇವರಾಲ ಶಪಿಸಲ್ಪಟ್ಟು ಉಳಿದು ಬರುವ ಭಾಷೆಗಳು ಅತ್ತನೇ ಭಾಷೆಗಳು. ದೇವರಿಂದ ಶಪಿಸಲ್ಪಟ್ಟು ಬಿದ್ದು ಹೋದ ಭಾಷೆಗಳೆಲ್ಲ ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತದೆ. ದೇವರು ಭಾಷೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಒಂದೇ ದಿವಸ ಎಲ್ಲ ಆದಾಮ್ ಕಳೆದುಕೊಂಡ ಮಹಿಮೆಯನ್ನು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಸಾವಿಲ್ಲದ ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಬಾಳುವ ಬಾಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಅದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಕರೆದು ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಕಟ್ಟಡத்தை ಮನುಷ್ಯನೇ ಕಟ್ಟಡದ ಕಟ್ಟಡத்தை பார்க்க ಪರಿಶೋಧಿಕೆ வந்தார். ದೇವರು ಮನುಷ್ಯರು ಕಟ್ಟುವ ಕಟ್ಟಡವನ್ನು ದೇವರು ನೋಡಲು ಬಂದರಂತೆ. ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ನೀನು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಕಟ್ಟುವುದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕಟ್ಟುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಇದು ಯಾವುದನ್ನು ಕಟ್ಟುವುದು? ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡ್ತೀವಿ, ಸಭೆಗಾಗಿ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತೀವಿ, ಆತ್ಮಗಳಿಗೆ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತೀವಿ, ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ತ್ಯಾಗ ಮಾಡುತ್ತೀಯೋ. ಅದೇ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕಟ್ಟುವ ಕಟ್ಟಡ ನಿತ್ಯವಾದ ಕಟ್ಟಡ. ದೇವರು ವಾಗ್ದಾನ ಎದೆ ಕಟ್ಟುವಾಯೋ ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕಟ್ಟಪடும் ಎಂದು சொல்கிறார். நீ யாவதும் பூலோகத்திலே பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்றார். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಕಟ್ಟಪಡ ವೇண்டுமா இருக்கிறது. ನೀನು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಕಟ್ಟಬೇಕಾಗಿದೆ. ಕಟ್ಟಡத்தை ಕಟ್ಟಿ ಕೊಡುತ್ತಾರೆ. ಈ ಕಟ್ಟಡವನ್ನು ಕಟ್ಟಲು ದೇವರು ಪರಲೋಕಕ್ಕುರಿಯದಾಗಿರುತ್ತದೆ. ಇದು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದಲ್ಲ, ಇದು ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದಲ್ಲ. பார்க்கும்போது உலகத்துக்குரிய
கட்டடமா இருந்தாலும் ನೋಡಿದರೆ ಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದರು. இந்த ஆலயத்துக்குள்ள தேவ சமூகத்திற்கு இது பரலோகத்துக்குரிய கட்டடமா மாத்தி இருக்கிறார். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ತುಂಬಿ ಪರಲೋಕದ ಕಟ್ಟಡವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. உலாவிக்கொள்ள ஆரம்பிக்கிறார். ದೇವರು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆகையால் இந்த பாஷையிலே அவர்கள் மாத்தி விட்டபடியால் ஆண்டவர் ದೇವರು ಈ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದರಿಂದ அந்த பாபேல் என்று பெயர் வைத்தார். ಅದಕ್ಕೆ ಬಾಬೆಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು. அந்த பாபேல் என்று என்ன அர்த்தம் தெரியுமா? ಈ ಬಾಬೆಲ್ ಅಂದರೆ ಅರ್ಥವೇನು ಗೊತ್ತಾ? தாறுமாறான மனுஷன். ತಾನು ಮಾರಾದ ಒಂದು ಮನುಷ್ಯನು, தாறுமாறான மனுஷன், ತಾರು ಪಡಬಡಿಸುವ ಮನುಷ್ಯನು, ಜೀವೇ ತಾರುಮಾರಾಯಿಸಿ. ಅವರ ಜೀವನವೇ ಬದಲಾವಣೆ. ಈ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ ಬೇರೆ ಪುಗಳುಕ್ಕಾಗ ನೀ ಏದಾவது செய்து கொண்டு வந்தியானா, ಹೆಸರು ಘನತೆಗಾಗಿ ಏನಾನು ಮಾಡುವುದಾದರೆ தாறுமாறாய் விடுவாய் என்று மறந்து விடவே. ನೀನು ತಾರುಮಾರು ಆಗಿಬಿಡುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಮರೆತು ಬಿಡಬೇಡ. ಇಳಿக்கப்படும், ಒಡಿக்கப்படும், ಕೀಳು விழுந்து சபிக்கப்படும் என்று மறந்து விடவே. ಅದು ಒಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ, ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಶಾಪಕ್ಕೆ ಒಳಗಾಗುತ್ತದೆ ಮರೆತು ಬಿಡಬೇಡ. ಯಾಕಾಗಿ ಮಾಡಿದೆ? தேவனுடைய சித்தம் அவர்கள் பூலோகம் முழுவதும் பெருக வேண்டும். ದೇವರ ಉದ್ದೇಶ ಭೂಲೋಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹಬ್ಬಬೇಕು. ஆதாமுக்கு சொன்னார் பூலோகம் முழுவதுமாக பலத்து பெருகி என்று சொன்னார். ಆದಾಮನಿಗೆ ಹೇಳಿದರು ಲೋಕದಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿರಿದರು. எழுந்து போனபடியாலே ಆದ್ರೆ ಅವನು ಕಳೆದುಕೊಂಡದ್ದರಿಂದ இரண்டாவது உலகத்தை நோவா கையில கொடுத்தார். ಎರಡನೇದು ಲೋಕವನ್ನು ನೋಹನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು. அந்த அவனுக்கு என்ன சொன்னார்? பலத்து பெருகி என்று சொன்னார். ನೋಹನಿಗೆ ಹೆಚ್ಚು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿರಿ. ஆதியாகமம் 9:1-2 வாசிக்கும்போது ಆದಿಕಾಂಡ 9:1-2 பூலோகம் முழுவதுமாக பலத்து பெருகி இரண்டாவது ஜெனரேஷன். ಇದು ಭೂಲೋಕ ಪೂರ್ತಿ ಹೆಚ್ಚು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿರಿ. ஜெனரேஷன் சபிக்கப்பட்டு தண்ணீரால் அழிச்சு போனார்கள். ಮೊದಲನೇ ಮನುಷ್ಯ ವಂಶ ನೀರಿನ ನಾಶವಾಗಿ ಬಿಟ್ಟರು. தேவன் மகா பாவத்திலிருந்து அத்தனை பேரை ஜலத்தினால் அழிச்சு போட்டா. ಅವರು ಬಹಳ ಪಾಪ ಇದ್ದಿದ್ದರಿಂದ ನೀರಿನಲ್ಲಿ ನಾಶ ಮಾಡಿಬಿಟ್ಟರು. ಆದರೂ ஒரு மனுஷன் சந்ததி வேண்டும் என்று சொல்லித்தான் ಒಂದು ಮನುಷ್ಯ ಸಂತತಿ ಬೇಕೆಂದು ಹೇಳಿ நோவாவை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார். அந்த 6:9 ஆதியாகமத்தை பார்க்கும்போது ಆದಿಕಾಂಡ 6:9 ನೋಡುವಾಗ தேவನ பார்வையில் உண்மையும் உத்தமனா இருந்தபடியாலே ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಉತ್ತಮನಾಗಿದ್ದುದರಿಂದ தேவனுடைய கண்களுடைய கிருபை அவனுக்கு கிடைத்ததா. ದೇವರ ಕಣ್ಣುಗಳಿನ ದಯೆ ಸಿಕ್ಕಿತಂತೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ அவதான் சொன்னா ಹಾಗೆ ಹೇಳಿದರು. இங்கே தேவன் கட்டுகிறத பாருங்க. ಇಲ್ಲಿ ದೇವರು ಕಟ್ಟುವುದನ್ನು ನೋಡಿರಿ. அது மனுஷன் கட்டுகிறது அழிஞ்சு போச்சு. ಅದು ಮನುಷ್ಯನ ಕಟ್ಟಿದ್ದು ನಾಶವಾಯಿತು. கட்டார் பாருங்க. ದೇವರು ಕಟ್ಟುತ್ತಾರೆ ನೋಡಿ. ஒரு பேழையை கட்டு என்று சொல்கிறார். ನೋವಾ ಒಂದು ಹಡಗನ್ನು ಕಟ್ಟು ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೂ ಇದಕ್ಕೆ என்ன ವ್ಯತ್ಯಾಸ? ಅದಕ್ಕೂ ಇದಕ್ಕೂ ಏನು ಸಂಬಂಧ? ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲದ ಕಟ್ಟಡಗಳ எழுந்து பேருக்கு புகழுக கட்டடங்கள் அழிந்து போச்சு. ಅದು ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲದೆ ಹೆಸರು ಘನತೆಗಾಗಿ ಕಟ್ಟಿದ್ದು ನಾಶವಾಯಿತು. ಇದು ದೇವರ ಚಿತ್ತವಾದ ಕಟ್ಟಡமா இருக்கிறது. ಇದು ದೇವರ ಚಿತ್ತವಾದ ಕಟ್ಟಡವಾಗಿದೆ. ಯಾರ ಕೈಯಲ್ಲಿ ಕಟ್ಟ வைக்கிறார்? ಅದು ಯಾರ ಕೈಯಲ್ಲಿ ಕಟ್ಟಿಸುತ್ತಾರೆ? ಉತ್ತಮನ ದೇವರ ಪಾರ್ವೆಯಲ್ಲಿ ಅವನು ಕಾಣಪಟ್ಟಬಡಿಯಾಲ ಅವನವನ ಕುಟುಂಬವು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಉತ್ತಮನಾಗಿದ್ದರೂ ಅವನವನ ಕುಟುಂಬವು ಮೇಲೆ ஒரு திட்டத்தை வைத்தார். ದೇವರು ಅವನ ಮೇಲೆ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟರು. ಎಲ್ಲಾத்தையும் ಅಳಿತು போட்டா. ಎಲ್ಲವನ್ನು ನಾಶ ಮಾಡಿದರು. இரண்டாவது ஜெனரேஷன் நோவா குடும்பத்தினர் தெரிந்து கொண்டார். ಎರಡನೇ ವಂಶವನ್ನು ನೋಹನ ಕುಟುಂಬದಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡರು. ಆ ಮೂರು ಮಕ್ಕಳಲ್ಲಿ ದೇಶ ಮುழுவதும் போனார்கள். ದೇಶ ಪೂರ್ತಿ ಹೋಗಲು ಆರಂಭಿಸಿದರು. பெரியவன் ಅಮೆರಿಕ ನಾಟಿಗೆ போய்விட்டான் என்று சொல்றார்கள். ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡವನು ಮಾತ್ರ ಅಮೆರಿಕ ದೇಶಕ್ಕೆ ಹೋದನೆಂದು ಹೇಳುತ್ತದೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಯೇಸುವಿನ ಸ್ತೋತ್ರಿಸಿದರೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ದೇವರು ಕಟ್ಟಿದ ಕಟ್ಟಡಗಳ ಪಾರುಗ. ದೇವರು ಕಟ್ಟಿದ ಕಟ್ಟಡಗಳನ್ನು ನೋಡಿರಿ. ಮಳೆ பெய்தால் ಅಲೆಗಳು புயல்ಗಳು ಬಂದ ಅದು ಬೆದಕಿ ನಿಕ್ಕ ಆರಂಭಿಸುತ್ತದೆ. ಎಷ್ಟು ಮಳೆ ಬಿದ್ದರೂ ಬಿರುಗಾಳಿ ಬಂದರೂ ನೀರಿನಲ್ಲಿ ತೇಲಿಕೊಂಡು ನಿಲ್ಲುತ್ತದೆ. ದೇವರ திட்டம் அங்கே இருக்கிறது. ದೇವರ ಉದ್ದೇಶವಿದೆ ಅದರಲ್ಲಿ. ಅದು பேழை எதை குறிக்கிறது? ಆ ದೋಣಿ ಯಾವುದನ್ನು ಗುರುತಿಸುತ್ತದೆ? ಸಭೆயை குறிக்கிறது. ಸಭೆಯನ್ನು ಗುರುತು ಮಾಡುತ್ತದೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பேழைக்குள்ள பலவிதமான மிருகங்கள் இருந்துச்சு. ಆ ದೋಣಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಮೃಗಗಳು ಇತ್ತು. அதே போல சபையிலே பலவிதமான ஜனங்கள் இருக்கிறீங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿ ಜನಗಳು ಇರುತ್ತಾರೆ. புலி இருக்கும், ಒಂದು ಹುಲಿ ಇರುತ್ತದೆ. ಆತ பெரிய ಆಳು எனக்கு தான் ಸ್ಥಾನಮಾನ ಕೊಡು ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ ಸಭೆயிலே. ನಾನೇ ದೊಡ್ಡ ಆಳು, ನನಗೆ ಸ್ಥಾನಮಾನ ಕೊಡು ಅನ್ನುತ್ತಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன்னை ஜீவரா இருக்கும், உயர்வா இருந்த நான் தான் உயர்வாக்குற எனக்கு பதவி கொடு ಅಂತ ಕೇಳ್ತಾವ. ಜೀಬ್ರ ಹೇಳುತ್ತದೆ, ನನ್ನ ಕಾಲು ಉದ್ದವಾಗಿದೆ, ನನಗೆ ಪದವಿ ಕೊಡು ಅನ್ನುತ್ತದೆ. ಆಮೆ இருக்கும், நான் நிதானமா நடக்கிறேன், நான் பொறுமைசாலி எனக்கு கொடு என்று ஒன்று கேட்கும். ಆಮೆ ಹೇಳುತ್ತದೆ, ನಿಧಾನವಾಗಿ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದೇನೆ, ನನಗೆ ಕೊಡು ಅನ್ನುತ್ತದೆ. இப்படி பலவிதமான மிருகங்கள் பல குணமுடையவர்கள் அந்த பேழைக்குள்ள இருந்தபடியால் ಆ ಹಡಗಿನಲ್ಲಿ ಅನೇಕ ಗುಣವುಳ್ಳ ಮನುಷ್ಯರು ಇದ್ದುದರಿಂದ புதிய ஏற்பாட்டு காலத்தில் ಸಭೆயை குறிக்கிறது. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ಸಭೆಯನ್ನು ಗುರುತು ಮಾಡುತ್ತದೆ. ಪಾಸ್ಟರ್ ಯಾರು ಎಂದು சொன்னா ಅಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಯಾರೆಂದರೆ ನೋವಾ.
ನೋವಾ தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ மிகவும் ஜாகிரதையா இருக்க வேண்டியதா இருக்கிறது. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. அக்கினிக்கும் ஏத்த ஆகாரத்தை கொடுத்து வைத்தான். ಅವರಿಗೂ ತಕ್ಕ ತಕ್ಕ ಆಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟರು. ஏத்த ஆகாரம், ಹುಲಿಗೆ ಬೇಕಾದ ಆಹಾರ, ஏத்த ஆகாரம், ಚಿರತೆಗೆ ಬೇಕಾದ ಆಹಾರ, ஏத்த ஆகாரம், ಕುದುರೆಗೆ ಬೇಕಾದ ಆಹಾರ, ஏத்த ஆகாரம், ಆಮೆಗೆ ಬೇಕಾದ ಆಹಾರ, எல்லாத்துக்கும் தனித்தனி ஆகாரத்தை கொடுத்தான். ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಆಹಾರ ಕೊಟ್ಟರು. ದೇವರ சபை என்பது தேவ ஊழியனால வரக்கூடிய சத்தியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமாக உள்ளத்தை தொட ஆரம்பிக்கும். ದೇವರಿಂದ ಸೇವಕರಿಂದ ಬರುವಂತ ಸತ್ಯ ವಿಧ ವಿಧದಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಮುಟ್ಟುತ್ತದೆ. ಅದರ மிக ஜாகிரதையா அதை பாதுகாத்து கொண்டு ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ದೇವರು ಕಾಯ್ದುಕೊಂಡು ಬಂದರು. அதே போல பூமியிலே ஒன்று கொஞ்சம் எருகிறதுக்குள்ளதாக 40 நாள் எருகிறதுக்குள்ளதாக 40 ದಿವಸ ನಂತರ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಳಿಯುವುದರೊಳಗಾಗಿ ಕಾಕಾವೆ வெளியே விட்டாரா. ಕಾಗೆಯನ್ನು ಆಚೆ ಬಿಟ್ಟರಂತೆ. போயிட்டு என்னவா பாத்திரம் வாங்கிட்டு சொன்னாரா. ಹೋಗಿ ಏನಿದೆ ಸಂದೇಶ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ. போனது போயே பைசா வரவே இல்லையா. ಅದು ಹೋಗಿಯೇ ಬಿಟ್ಟು ಬರಲಿಲ್ಲ. ವಿಶ್ವಾಸಿ, ಅದು ಕಾಗೆಯ ವಿಶ್ವಾಸ. ಅದು ಪಾರಿವಾಳವನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟರಂತೆ. போய் செய்தி வெளிப்பாடு கொண்டாந்துச்சா. ಅದು ಹೋಗಿ ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದೆ. ಭೂಮಿಯ ತಣ್ಣಿ ಮತ್ತವಿಲ್ಲ ಎಂದು சொல்ல ಆರಂಭಿಸಿತು. ಇನ್ನು ಭೂಮಿ ಮೇಲೆ ನೀರು ಆರಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಪುರಾವ ಮುಚ್ಚಿ ಬಿಟ್ಟಾರಾ. ಎರಡನೇ ಸಾರಿ ಪಾರಿವಾಳ ಕಳಿಸಿದರು. ಅದು ಒಂದು ಎಲೆ ಕೊಂಡು ಬಂದು ಕೊಡ್ತು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎರಿಗಿಚ್ಚಿ ಎಂದು வெளிப்பாடு கொடுத்துச்சு. ಅದು ಒಂದು ಎಲೆಯ ಚಿಗುರನ್ನು ಕೊಟ್ಟು ನೀರು ಇಳಿಯುತ್ತಿದೆ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. ಅನೇಕ ಕಾಕಾಗಳು ಉಂಟು. ಇವತ್ತು ಅನೇಕ ಕಾಗೆಗಳು ಇರುತ್ತವೆ. ಸಭೆ ಉಂಟು, ಓಟ ಕಾಕಾಗಳು ಉಂಟು. ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವ ಕಾಗೆಗಳಿರ್ತವೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, திருமண பாஸ்டர், இந்த பக்கம் திருமண ரெவரண்ட், ஆவன் தெரியாது, ஊவன் தெரியாது, சத்தியமா தெரியாது, இது காக்காங்கெல்லாம் ஓடிடுது. ಆ ಊ ತಿಳಿಯದ ರೆವರೆಂಡ್ ಕಾಗೆಗಳೆಲ್ಲ ಓಡಿ ಬಿಡುತ್ತವೆ. ಕಾಲೆಲ್ಲ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು பேர் பிரிந்து போனார் என்று சொல்லி ಬೆಳಿಗ್ಗೆ ಅಯ್ಯ ಯೋಚನೆ ಮಾಡಿದರೆ ಎಷ್ಟು ಸಭೆಯಲ್ಲಿ ಅಗಲಿ ಬಿಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ. ಕಾಕಾಗಳು, நன்றி கட்ட காக்காகள் பிரிந்து போனார்கள். ಕೃತಜ್ಞತೆ ಇಲ್ಲದ ಎಷ್ಟೋ ಕಾಗೆಗಳು நம்மை பற்றி பிரிந்து போனார்கள். ಎಷ್ಟು ಉಪಕಾರ ಹೊಂದಿದವು ಬಿಟ್ಟು ಕಾಕಾಗಳಿಗೆ இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ಒಂದು நடக்காது. ಆ ಕಾಗೆಗಳು ಹೇಳುತ್ತೇವೆ நடக்காது, மரணத்துக்கு அப்புறம் ಒಂದು ಓಡಾದೆ ಮೇಲೆಯೂ ಹೋಗಾದೆ. ಮರಣ ನಂತರ ನಿನಗೆ ಓಡುವುದಿಲ್ಲ, ಮೇಲೆ ಹೋಗಲಾಗುವುದಿಲ್ಲ. ಬೇಳೆக்குள்ள ಇರಿ ಎಂದು ತಾ சொன்னா. ನಿನ್ನ ಅಡಗಿನಲ್ಲಿ ಇರು ಎಂದು ಹೇಳಿದರು. ಅಡಗಿನ ಒಳಗಡೆ ಇರು ಎಂದು ಹೇಳಿದರು. ಇರಿ ಎಂದು சொன்னா. ಸಭೆக்குள்ள ಸತ್ಯத்துக்குள்ள ಅಡಗಿರಿ ಎಂದು ತಾ சொன்னா. ಸಭೆ ಸತ್ಯದಲ್ಲಿ ಅಡಗಿರು. தாண்டி தாண்டி போகிற விசுவாசி இருந்தா நீ காக்கா விசுவாசி. ನೀನು ಇಷ್ಟಕ್ಕೆ ದಾಟಿ ಹೋಗುವುದಾದ್ರೆ ಕಾಗೆಯ ವಿಶ್ವಾಸಿ. போய் வெளிப்பாடு கொடுத்தா, ஐயா பூமியில தண்ணி வந்துச்சு, இனி பேரே நிக்கலாம் என்று சொல்லி ಪಾರಿವಾಳ ಹೋಗಿ ಪ್ರಕಟಣೆ ಕೊಟ್ಟಿತು, ನೀರು ಬತ್ತಿ ಹೋಯಿತು, ಇನ್ನು ಹಡಗು ಇಳಿಯುತ್ತದೆ. ಅನೇಕ ಪುರಾವಣಿ ಕಾಣಬಡಬೇಕು. ಸಭೆಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿ ಅನೇಕ ಪಾರಿವಾಳಗಳಾಗಬೇಕು. ಓಡಿಗಿನ ಪೇಡಿತನமான ಆವಿ ಒಣಕೊಳ್ಳಿ ಇರக்கூடாது. ಕಾಗೆಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಓಡುವ ಏಡಿತನದ ಆತ್ಮವಿರಬಾರದು. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಪರಿಶುದ್ಧತೆ ಕುರಿತಿರುತ್ತದೆ. ಪಾರಿವಾಳ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾದ ಪ್ರಾಣಿ ಎಂದು ಕುರಿತಿರುತ್ತದೆ. ಪರಿಶುದ್ಧವಾದ ಪ್ರಾಣಿ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯಾನವರೇ ಅದು ಕಾಟಿಗಿರುತ್ತದೆ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಗುರುತಾಗಿರುತ್ತದೆ. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು எடுத்துக்கொண்டு வந்து உபயோகப்படுகிறது. ಆ ಪಾರಿವಾಳ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಉಪಯೋಗ சொல்கிறது. அந்த ಎಲೆயை கொண்டு வந்து ಮರದಲ್ಲಿ பிடிக்க வந்து கொடுக்கிறது. ಆ ಮರದ ಚಿಗುರನ್ನು ಕತ್ತುಕೊಂಡು ಬಂದು ಕೊಡುತ್ತದೆ ನೋವನಿಗೆ. ಇದು ಏನು ಗುರುತು ಮಾಡುತ್ತದೆ? ಭೂಮಿಯ ತಣ್ಣಿ வந்துச்சு, ಮರಗಳು வந்துச்சு ಎಂದು சொல்லி ಭೂಮಿ ಮೇಲೆ ನೀರು ಬತ್ತಿತು. ದೇವರಿಗೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಪಡುವ பிள்ளையா இருக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ಉಪಯೋಗ ಆಗುವ ಮಗುವಾಗಿರಬೇಕು. ಕಾಕಾವ அந்த பக்கம் இந்த பக்கம் ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದ ಕಾಕಾವ ಓಡಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. ಪ್ರಯೋಜನ இருந்தும் ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ, ನೀ ಇಲ್ಲದಿಯೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ನೀನು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದ ಕಾಗೆಯಾಗಿ ಓಡುತ್ತಿದ್ದೀಯಾ, ಇದ್ದು ಇಲ್ಲದೆಯೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ಅಡಗಿನಲ್ಲಿ ಪ್ರಯೋಜನವಾಗಿರುವ ಕಾಗಿರಬೇಕು. ಈ ಹಡಗನ್ನು ಯಾರು ಕಟ್ಟಿದ್ದು? ಆದಿಕಾಂಡ 6:14 ಕಟ್ಟಿ ಎಂದು சொல்லி ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಕಟ್ಟ வைத்தார். ಕಟ್ಟಿನದು ಕರ್ತರ್ தான். ನೋವನಿಗೆ ಒಂದು ದೋಣಿಯನ್ನು ಕಟ್ಟು ಎಂದು ಹೇಳಿದ್ರು, ಅದು ಕಟ್ಟಿದ್ದು ದೇವರಾಗಿದೆ. ಸುಮಾರು பேருக்கு ಅರ್ಥ ಅದು ಒಂದು ಕಪ್ಪಲ್. ಅದು ಒಂದು ಕಪ್ಪಲ್ ದೋಣಿ ಆಗಿತ್ತು. ಅದು ಪೋರ ಕಪ್ಪಲ್ ಅಲ್ಲ, ಅಪ್ಪಡಿ ಮೆದಿಕಿ ನಿಕ್ಕಲ ಕಪ್ಪಲ್. ಅದು ಮುಳುಗುವುದಲ್ಲ, ಹಾಗೆ ತೇಲುವ ಒಂದು ದೋಣಿ ಆಗಿತ್ತು. ಕಪ್ಪಲುடைய ಸರಾಸರಿ ನೀಳಂ பார்க்கும்போது ಅದು ಆ ದೋಣಿಯ ಉದ್ದ ನೋಡುವಾಗ கிட்டத்தட்ட ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 40 ಮೈಲ್ அளவுக்கு நீளம் இருந்துச்சு. 40 ಮೈಲಿ ದೂರವಾಗಿತ್ತಂತೆ. ಅತ್ತಿನಿ ಪ್ರಾಣಿಗಳಿಗೂ ತನಿತನಿಯ ಗೂಡಾರಗಳು ಆಗಾರಗಳು வைத்துಕೊಂಡ ಸಾಧಾರಣಮಾನದ. ಅಷ್ಟೊಂದು ಪ್ರತಿಯೊಂದು ಪ್ರಾಣಿಗಳು ಪ್ರತ್ಯೇಕ ಆಹಾರ ಗೂಡನ್ನು ಇಡುವುದು ಸಾಮಾನ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. பொறுப்பு ಯಾರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಾ? ಈ ರೀತಿ ಜವಾಬ್ದಾರಿ ಯಾರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು?
ಕೇಳಿ ಬಂದವರ ಕೈಯಲ್ಲೆಲ್ಲ ಕೊಡಲಿಲ್ಲ. தேவனையே யாரை கொடுக்க வேண்டும் என்று பார்த்தா ಯಾರಿಗೆ ಕೊಡಬೇಕೆಂದು ನೋಡಿದರು பார்வையில் உண்மையும் உத்தமனா இருக்கிற நோவா என்று சொன்னார். ನನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಉತ್ತಮನಾಗಿರುವ ನೋಹ ಎಂಬುದಾಗಿ பெரிய பொறுப்பு கொடுக்கிறேன், ನಿನಗೆ ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಡುತ್ತೇನೆ, வேலையை கட்ட வேண்டும், ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಟ್ಟಬೇಕು, ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಸುವಿಶೇಷತೆ ಅರಿವಿக்க வேண்டும், ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಸಾರಬೇಕು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಅವನ ಎತ್ತಿಗೆ ಅವಮಾನಗಳು ಆರಂಭಿಸಿದ, ಅವನಿಗೆ ಎಷ್ಟು ಅವಮಾನ ಬರಲಾರಂಭಿಸಿತು. ತಾತ என்ன கட்டினுக்கிற, உனக்கு வேற வேலை ಇಲ್ಲ, ಈ ತಾತ ಏನು ಕಟ್ಟಿದೀಯ, ಬೇರೆ ಕೆಲಸ ಇಲ್ಲವಾ, ಬೇರೆ வேலை இல்லையா, ನಿನಗೆ ಬೇರೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ. ಮಳೆ ಅಪ್ಪ ಮಳೆ ಕಡಿயாது, ಅವಾಗ ಮಳೆ ಇರುವುದಿಲ್ಲ, ಬರೀ ಇಬ್ಬನಿ ಮಾತ್ರ ಇತ್ತು. ಮಳೆ ಬರ್ದ ಆಂಡವರು ಅಳಿக்கிறார், ಮಳೆ ಬಂದು ನಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಗಲ. அதே போல கடைசி காலத்துல இன்னைக்கு சுவிசேஷம் சிரிப்ப தமாஷா விரோதமா இருக்கிறது. ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆ ಒಂದು ಹಾಸ್ಯವಾಗೂ ನಗೆಯಾಟವಾಗುತ್ತದೆ. இருக்கிறது போல நடக்கும் என்று சொன்னார். ನೋವಾ ಕಾಲ ನಡೆಯುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿ, உண்பதும் குடிப்பதும் களி கூறுவதும் இந்த உலகத்துல இருக்கும், அந்த வரும் நாள் என்று சொன்னார். ನಾನು ಬರುವ ದಿವಸದಲ್ಲಿ ತಿನ್ನುವುದು ಕುಡಿಯುವುದು ಆಡುವುದು ಎಲ್ಲ ಇರುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ನಿಂತು ಕೊಂಡಿರುತ್ತದೆ, ಇಲ್ಲಿ ದೋಣಿ ನಿಂತುಕೊಂಡಿದೆ. ಸಾಲ್ವೇಷನ್ ರಕ್ಷಣೆಯ ಮಂದಿರ ಎಂಬುದಾಗಿ ದೋಣಿ ದೇವರು ಸುವಾರ್ತೆ ಸಾರುತ್ತಿದ್ದಾರೆ. 40 ವರ್ಷ ಸುವಿಶೇಷத்தை அறிவித்தாரா, 40 ವರ್ಷ ಸುವಾರ್ತೆ ಸಾರುತ್ತಾರೆ. உலகம் அழியப் போகிறது, மழை வருகிறது, எல்லா பேழைக்குள்ள வா, ಮಳೆ ಬಂದು ನಾಶವಾಗುತ್ತದೆ, ಎಲ್ಲ ಅಡಿಗಿನಲ್ಲಿ ಬನ್ನಿರಿ. பைத்தியக்கார, ஒரு பைத்தியக்கார மழை வருதா அழிக்கிறாரா, அது பேழைக்குள்ள நம்ம போறோம். பைத்தியக்கார பய, அவனுக்கு வேற வேலை இல்லை. ನಿನಗೇನು ಬೇರೆ ಕೆಲಸ ಇಲ್ವಾ, ಮಳೆ ಬರುತ್ತದೆ, ನಾಶ. சாமியை நம்பியா மோட்சம் போவ சாவ, ஏ சாமியா ಎಲ್ಲ ತಮಾಷೆ ಆಟ, ಎಲ್ಲ ತಮಾಷೆ ಆಡುತ್ತಿದ್ದರಂತೆ. ಆದರೆ நாள் வர ஆரம்பித்தது, ದಿವಸ ಬರಲು ಆರಂಭಿಸಿತು. கிருபை நாள் முடிச்சு அடித்து விட்டது. ಕೃಪೆಯ ದಿವಸ ಮುಗಿಯಿತು. ನೋವಾ, நீ உள்ள போ, ನೀನು ಒಳಗಡೆ ಹೋಗು, உன் மனை பிள்ளைகளை எடுத்து உள்ள போ, ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಒಳಗೆ ಹೋಗು. வாசல போட்டுட்டாரு, அப்பொழுது கர்த்தர் சாய் போட்டுட்டாரு, ಬೀಗ ಹಾಕಿ ಬಿಟ್ಟರು. திடீர்னு கொஞ்சம் கொஞ்சம் மழை வந்துச்சா, ತಕ್ಷಣ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಮಳೆ ಬಂದಿತ್ತು. வர வர ಮಳೆ ಬರುವಾಗಲೇ எல்லாம் தைத்தை தகத்தை கொதிக்கிறாங்களா, என்னென்னலாம் மழை வந்துருக்குது. ಮಳೆ ಬರುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕಥೆಯಿಂದ ಕುಣಿತಿದ್ದರಂತೆ. கடைசி காலத்துல இந்தியா நாட்டுல குதிச்சு இருக்குது, இந்தியா நாடு ಭಾರತ ದೇಶ ಗುಡಿತಾ ಇದೆ. தகத்திலும் டின்னர் பார்ட்டிகள் எல்லாம், பட்டட பார்ட்டிகள் எல்லாம் ಆಟ ಆಡ ಆರಂಭಿಸಿದೆ. ವ್ಯಭಿಚಾರ ಪಾರ್ಟಿಗಳಲ್ಲಿ ಆಟ ಆಡುತ್ತಿದೆ ಭಾರತ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಏನಿದಲ್ಲ, ಯಾಕೆ ಇದೆಲ್ಲ? ಉಲಗத்தின் முடிவு நாள் வந்து கொண்டிருக்கிறது, ಲೋಕದ ಕೊನೆಯ ದಿವಸ ಬರುತ್ತಿದೆ. போல ನೋವಾ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ವರೋ ನೀರು ಬರ್ತಾ 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 ಎಲ್ಲರಿಗೂ வந்துச்சு, ಕಟ್ಟಿನವರೆಗೂ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. ಮೇಲೆ போயிட்டு இருக்குது, ದೋಣಿ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತಾ பயங்கரமான பூமியில் இருக்கிற எல்லா அந்தரங்கள் இதுகளெல்லாம் துறந்து விட்டார் ஆண்டவர். ಭೂಮಿ ಒಳಗಡೆ ಇರುವ ಎಲ್ಲ ನೆರೆಯ ಆರಂಭಿಸಿದ ಜಲ ಪ್ರಾಯಗಳನ್ನು ತೆಗೆದು ಎಲ್ಲ ಬೀಸಿಬಿಟ್ಟರು. ನೋವಾ சொன்னது சரிதானಪ್ಪ, ನೋವಾ ಹೇಳಿದ್ದು ಸರಿಯಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. ಅಯ್ಯೋ, ವಿಜ್ಞಾನಿಗಳು ಯೇಸು வருகிறத பார்க்கிறார்களா? ವಿಜ್ಞಾನಿಗಳು ಯೇಸು ಅಯ್ಯೋ, ನೋವಾ சொன்னது சரிதானே, ನೋವಾ ಹೇಳುವುದು ಸರಿತಾನೆ. ತಣ್ಣಿ வந்துச்சு, குடும்ப ಅಳಿಯಿದೆ, ನೀರು ಬಂದಿತ್ತು, ಕುಟುಂಬ ನಾಶವಾಗುತ್ತಿದೆ. ನೋವಾ ತಾತ உள்ள வர வேண்டும் என்று சொன்னார்களா? ಬಾಗಿಲು ತೆಗೆ ಒಳಗಡೆ ಬರುತ್ತೇವೆ ಅಂತ ನೋವಾ ತಾತ என்ன சொன்னார்? ನೋವಾ ತಾತ முட்டாளி பேரா, முட்டாளி பேத்தி என்ன சொல்லும்போது கால் எங்கட வச்சு இந்த மடியா, ಮುಟ್ಟಾಳು ಮಕ್ಕಳೇ, ಎಲ್ಲಿ சுவிசேஷம் உங்களுக்கு விரோதமாயிடுச்சா? ನಾನು ಹೇಳಿದ ಸತ್ಯ, சுவிசேஷம் உங்களுக்கு தமாஷா ஆயிடுச்சா? ನಾನು ಹೇಳಿದ ಸುವಾರ್ತೆ ನಿಮಗೆ ತಮಾಷೆ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ. என்கிட்ட இல்லப்பா, சாவி அவர்கிட்ட போட்டு போயிட்டார், நான் ஒண்ணு செய்ய முடியாது. ಅಕ್ಕಿ ನನ್ನ ಹತ್ರ ಇಲ್ಲಪ್ಪ, ಬೀಗ ಹಾಕಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಇದೇ ಕೃಪೆಯ ದಿವಸ, ರಕ್ಷಣೆಯ ದಿವಸ, ನಾಳೆ ಇವತ್ತೇ ದೋಣಿ ಒಳಗೆ ಹೋಗಿಬಿಡು. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಆ ದೋಣಿಯನ್ನು ಕಟ್ಟುವ ಲೋಕ ಪೂರ್ತಿ ವ್ಯಭಿಚಾರತನ, ಜಗಳಗಳು, ಎಲ್ಲ ಗಣಿಸುವ, ಎಲ್ಲ ಲೋಕ ಪಾಪದಲ್ಲಿ ತುಂಬಿ ಲೋಕವನ್ನು ತೆಗೆದು ನೋಡಿರಿ. ಕ್ಲಬ್ ಡ್ಯಾನ್ಸ್ಗೋ, ವ್ಯಭಿಚಾರವೋ, ಅಕ್ರಮೋ, ಅನ್ಯಾಯವೋ, ಅಸುತ್ತವೋ, ಕೊಲೆಗೋ, ಕುತ್ತುಗೋ ನೆರಗಿ ಹೋಚಿ. ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಅಕ್ರಮ, ಅನ್ಯಾಯ, ಕೊಲೆ, ಬೆದರಿಕೆಗಳು ತುಂಬಿಬಿಟ್ಟಿತ್ತು. ಯಾಕೆ? ಉಲಗತ್ತು ಮುಡಿಯುವ ಲೋಕದ ಕೊನೆಯ ನೋವಾ ಕಾಲத்தை நினைத்துக்கோ.
ದೇವರು ಹೇಳಿದ್ರು ನೋವಾ ಕಾಲವನ್ನು ನೆನೆಸಿಕೊ, அந்த நாள் நான் வருகிற நாள் என்று சொல்ல ஆரம்பித்தார். ಆ ದಿವಸದಲ್ಲಿ ನಾನು ಬರುತ್ತೇನೆಂದು ಹೇಳಿದೆ. தேவனே ரட்சிப்பின் பேழைக்குள்ளே நீ வந்திருக்கிறாய். ರಕ್ಷಣೆಯ ದೋಣಿ ಒಳಗೆ ಬಂದಿದ್ದೀಯಾ. ஆனா காக்கா போல அங்கோர் கால் இங்கோர் கால் வச்சு நீ பக்தி செஞ்சு வெளியே போயிடுவே. ಕಾಗೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಕಾಲಿಟ್ಟರೆ ಭಕ್ತಿ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೀಯ. ದೇವರ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದು ಕಾಕಾ போல ವಿಶ್ವಾಸಿಗಳು ನೆರೆದಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು ಕಾಗೆ ರೀತಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಮಯ ಒಂದ ಎಷ್ಟೇರು வேணும், சமயம் வந்தாக்க சபை வேணும், சமய தப்பிச்சத காலவாரி விட்டுட்டு வெளியே போறோம். ಸಮಯ ಬಂದರೆ ಅಯ್ಯಾಮ ಬೇಕು, ಸಮಯ ಇಲ್ಲದಿರುವಾಗ ಅದೇ ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡು. கேட்ட மாதிரி நடக்கிற ஒரு வாழ்க்கையில முள்ளு வளரும் என்று வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕಾಗಿ ನಡೆಯುವ ಬಾಳಿನಲ್ಲಿ ಮುಳ್ಳು ಬೆಳೆಯುತ್ತದೆ. ಸ್ಥಿರವಾಗಿರುವ ಸಭೆக்குள்ள, ಸ್ಥಿರವಾಗಿರುವ ಸಭೆ ಸಭೆ ಒಳಗೆ ಏನದಲ್ಲ, ಸಭೆ ನಮ್ಮದಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತುವಿನ ಪಕ್ಕೆಯಾಗಿದೆ. ಆ ಪಕ್ಕೆಯಲ್ಲಿ ನೀನಿದ್ದೀಯ. ತನಿ ಭದ್ರமான இடம் என்று சொல்கிறார். ಅಲ್ಲಿ ಭದ್ರವಾದ ಸ್ಥಳ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. இடம் எது? ನಿನಗೆ ಆಶ್ರಯವಾದ ಸ್ಥಳ ಯಾವುದು? ಅಡಕಲಮಾನದು ವಿಲಾವ ಎಂದು ಮರೆತು ಬಿಡಾದೆ. ಅದು ಆಶ್ರಯವಾದದ್ದು ಅವರ ಪಕ್ಕೆಯಲ್ಲಿ. ಉನಕ್ಕಾಗ ವಿಲಾವನ ಕುತ್ತಪಟ್ಟದಾ? ನಿನಗಾಗಿ ಆ ಪಕ್ಕೆ ಚುಚ್ಚಲ್ಪಟ್ಟು ರಕ್ತ வந்து விட்டதா? ಸಂಪೂರ್ಣ ರಕ್ತ ಸುರಿಯಿತು. கடைசில தேவனே அந்த ரத்தத்தை உனக்காக விலாவில் அந்த ஊற்றி கொடுத்து உன்னை எடுத்து அந்த விலாவில் அந்த ரத்தத்தால வாங்கி விலாவில் வைத்துக் கொண்டார். ನಿನಗಾಗಿ ರಕ್ತವನ್ನು ಚೆಲ್ಲಿ ಆ ಪಕ್ಕೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡವನ பார்த்து என்ன சொல்கிறார்? ಅದು ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವುದು நேச மகனை நேச மகளே என்று சொல்ல ஆரம்பித்தார். ನನ್ನ ಪ್ರಿಯ ಮಕ್ಕಳೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. பாதாளத்துக்கு உனக்கு சம்பந்தமில்லை என்று சொல்லிவிட்டார். ಪಾತಾಳಕ್ಕೂ ನಿಮಗೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ ಎಂದು ಬಿಟ್ಟರು. இந்த உலகத்துல வரக்கூடிய நாள் வந்து விட்டது. ಕ್ರಿಸ್ತ ಬರುವಂತ ದಿವಸ ಬಂದಿದೆ. ಕೇಳುವ ನಾಳು வரும். ಕೇಳಬಾರದನ್ನು ಕೇಳುವ ದಿವಸ ಬರುತ್ತದೆ. பார்க்கிற நாள். ನೋಡಲಾರದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತೀರಾ? பாத்தீங்களா ஒரு அம்மாவை ಕಾರ್ல ನಿಲ್ತು 19 வெட்டு வெட்டிக்கிறான். ಅದು ಕಾರಿನಲ್ಲಿ ಒಂದು ಅಮ್ಮ ಬರುತ್ತಿರುವುದನ್ನು ನೋಡಿ 10 ಜನ ಕತ್ತರಿಸಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. 40 ಕೋಟಿ ಸೊತ್ತು ಉಳಿಯೋ. 40 ಕೋಟಿ ಆಸ್ತಿ ಇದೆ. ಕಾರ್ல ಇಳುತ್ತಿ ಸುಮಾರು 19 வெட்டு வெட்டிக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து. ಕಾಲಿಂದ ಎಳೆದು 19 ಸಾರಿ ಕತ್ತರಿಸಿದ್ದಾರೆ. ಮಧ್ಯಾಹ್ನದಲ್ಲಿಯೇ வெட்டுறது. ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಮಗಲಿನಲ್ಲಿ ಕತ್ತರಿಸಿದ್ದಾರೆ. சட்டமையில திட்டமையில என்னானாலும் ஜெயிலுக்கு போனாலும் போலாம், வெட்டாயில்லைன்றா. ಪೊಲೀಸು ಕಾನೂನು ಯಾವುದು ಇಲ್ಲ, ಜೈಲಿಗೆ ಹೋಗಿ ರೆಡಿ ಸಿದ್ಧವಾಗಿದೆ. ಏನಿದೆಲ್ಲ ಯಾಕಿದೆಲ್ಲ? ಕಡೇಶಿ ಕಾಲು, ಕೊನೆಯ ಕಾಲ. ಸಭೆಯು ಕರ್ತರು ಸಿರುಳಾಗಿ ಮುಟ್ಟಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. ಸಭೆಯನ್ನು ದೇವರು ಪಕ್ಕೆಯಲ್ಲಿ ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. ಉಲಗತ್ತಿನ ಎಲ್ಲ ಬಲಹೀನಗಳನ್ನು ಇಳಿಕಾರಬೇಕಾದ ಎಚ್ಚರಿಕೆ. ಲೋಕದ ಬಲಹೀನತೆಗಳು ಎಳೆಯುತ್ತದೆ, ಎಚ್ಚರಿಕೆ. ಕೀಳತನ ತಕ್ಕ ವಿಷಯ. ನಿನ್ನನ್ನು ಎಳೆದು ಕೆಳಗಡೆ ತಳ್ಳುವಂತೆ ಆಗುತ್ತೆ. 16:14 என்ன சொல்கிறார்? 16:14 ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ. ಉನ್ಮೇಲೆ ಸಭೆ ಕಟ್ಟುವೆನು ಎಂದು சொன்னார். ಪೇತ್ರನ ಮೇಲೆ ಸಭೆ ಕಟ್ಟುತ್ತೇನೆ. ಬೇರೆ ಕಟ್ಟಿದ ದೇವೇ, ಅದು ದೋಣಿಯನ್ನು ಕಟ್ಟಿದ ದೇವರು. மேலும் ನಿನಗೆ ಸಭೆ ಕಟ್ಟ ಆರಂಭಿಸಿದ. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಆದ್ದರಿಂದ ಸಭೆ ಯಾರ ಮೇಲೆ ಕಟ್ಟಿகிறாರಾ? ಸಭೆಯನ್ನು ಯಾರ ಮೇಲೆ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ? ಪೇತ್ರನ ಕಟ್ಟ முடியாது. ಯಾರ ಮೇಲೆ ಕಟ್ಟಲಾಗಿದೆ? ತಾಯಿ ವೈತಲಿ வேர்பிரித்த ஒருவன் மேல தான் சபை கட்ட முடியும். ತಾಯಿ ಗರ್ಭದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿದ ಮೇಲೆ நீ கல்லா இருக்கிற உன் மேல சபை கட்டுவே. ಪೇತ್ರನೇ, ನೀನು ಬಂಡೆ, ನಿನ್ನ ಮೇಲೆ ಲೋಕ ಶಕ್ತಿಗಳು ಮೇಲೆ ಪಾಯಂ ಮೇಲ್ಕೊಳ್ಳಾದೆ. ಪಾತಾಳದ ರಾತ್ರಿ 2 ಮಣಿக்குள்ள பாதாள லோக ಶಕ್ತಿಗಳು ಎನ್ನ ಮೇಲೆ ವರ ಆರಂಭಿಸುತ್ತದೆ. ರಾತ್ರಿ 2 ಗಂಟೆಗೆ ಅಕ್ಕಿನಿಯಾಗ ದೇವರು ವ್ಯರ್ಥ ಆರಂಭಿಸಿ ಬಿಟ್ಟ. ಅಷ್ಟನ್ನು ದೇವರು ಓಡಿಸಲು ಆರಂಭಿಸಿದರು. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಏನೋ ಒಂದು ಸಭೆ ನೆನೆತು ಬಿಡಾದೆ. ಏನೋ ಸಭೆ ಪೇತ್ರನ ಸಭೆ ಇರುತ್ತದೆ. ಇದು ಪೇತ್ರನ ಸಭೆ ಆಗಿದೆ. ಹೋರಾಟ ಇರುತ್ತದೆ, ಪ್ರಶ್ನೆಗಳು ಇರುತ್ತವೆ, ನಿಂದನೆ ಇರುತ್ತವೆ, ಅವಮಾನ ಇರುತ್ತದೆ, ಕೃಪೆಯೂ ಇರುತ್ತದೆ, ಆಶೀರ್ವಾದವೂ ಇರುತ್ತದೆ, ದಯೆ ಇರುತ್ತದೆ, ರಕ್ತವೂ ಇರುತ್ತದೆ, ಪ್ರೀತಿಯೂ ಇರುತ್ತದೆ. ನಾನು ನಿಮ್ಮ ಅನಾಥರನ್ನಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ನಾನು ನಿಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ, ರಕ್ಷಕರಾಗಿದ್ದೇನೆ, ನಾನು ನಿನಗೆ ಕೃಪೆಯಾಗಿದ್ದೇನೆ. ಭಯಪಡಬೇಡ. ಸದಾ ಕಾಲ ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿರುವ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಧೈರ್ಯವಾಗಿ ಸ್ಥಿರವಾಗಿ ಅಡಗಿನಲ್ಲಿ ಇದ್ದೀಯ. ಅದು ನೀರು ತುಂಬಿ ಬರುವಾಗ ಎಲ್ಲ ಜನಗಳು ನಾಶವಾಗುತ್ತಾರೆ.
ಮೇಲೆ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತಿರುವ என்ன செய்து கொண்டிருந்தார்? ನೋವ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? ನಾನು என் பிள்ளைகளும் என் மனைவியும் என் மருமகளும் பாடிக்கொண்டிருந்தோம். ನಾನು ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಸೊಸೆಯರು ಆಡುತ್ತಿದ್ದೆವು. உங்களுக்கு மழை வந்து புயல்கள் வந்தது தெரியவில்லையா? ಮಳೆಗಳು ಬಿರುಗಾಳಿ ಬಂದದ್ದು ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? ஒண்ணும் தெரியல. ஏனென்றால் நாங்கள் பேணுக்குள்ளே இருக்கிறோம். ನಾವು ದೋಣಿ போராட்டம் வருகிறதா, பிரச்சனை வருகிறதா, ஏன் ஒண்ணும் தெரியவில்லையா? ஏனென்றா நீ சபைக்குள்ளே இருக்கிறாய். ಹೋರಾಟ ಪ್ರಶ್ನೆ ಬರುತ್ತದಾ? சமத்துக்குள்ளே இருக்கிறாய். ದೇವರ ದೂತನೋಡ இருக்கிறாய். ದೇವ ದೂತರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஆண்டவராக இயேசுவை ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. சபை நீ கல்யாணத்துக்காக இந்த சபையை வச்சு நியமாத்தி நிக்காதே. ಮದುವೆಗಾಗಿ பர்த்டே செய்யறதுக்காக இந்த சபை கிடையாது. ನೀನು ಬರ್ತೇ பெருசா வைக்காத ಆಡಂಬರத்துல ದೊಡ್ಡದಾಗಿ ಆಡಂಬರವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಡ. ಬಾಬೆಲ್ ಆಯಿಡುವನಿ. ನೀನು ಬಾಬೆಲ್ ಆಗಿ ಬಿಡುತ್ತೀಯ. ತಾರುಮಾರಾದ ಜೀವಿತ. புகழுக்காக அவர் கட்ட ஆரம்பித்தார். ಹೆಸರು ಘನತೆಗಾಗಿ ಕಟ್ಟಿದರು. அப்படியே பாலனிஞ்சு போச்சு, எல்லாம் இறங்கிட்டார்கள். ಎಲ್ಲ ಆಳು ಬಿದ್ದು ಹೋಗಿಬಿಟ್ಟರು. கட்டடத்தில் 8 லட்சம் ஜனம் இருந்துச்சு. என்னானார்கள் எல்லாம்? ಅಕ್ಷಯ ಇರುವ ಜನಗಳೆಲ್ಲ ಏನಾದರು? பாலனிஞ்சு சபிக்கப்பட்டு போச்சு. ಆಳು ಬಿದ್ದು ಅದು ಶಾಪಕ್ಕೊಳಗಾಯಿತು. ಯಾರೇ ದೇವರೇ ಆದ್ರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು ಕಟ್ಟಾர்களಂತೆ. ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅದು ಕಟ್ಟಿದರು? புகழ் வேண்டும் என்று கட்டினார்கள். ಹೆಸರು ಘನತೆ ಬೇಕೆಂದು ಕಟ್ಟಿದರು. ದೇವರ புகழ் வேண்டும் ಎಂದು வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ಹೆಸರು ಘನತೆ ಬೇಕೆಂದು ಬಾಳುತ್ತಿದ್ದೀಯಾ? ದೇವರೇ ಬೇಡ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದಕ್ಕೂ ಕಟ್ಟ ಸಭೆ ಇದೆ. ದೇವರು ಕಟ್ಟಿದ ಸಭೆ ಇದೆ. ಸಭೆಯಲ್ಲಿ வெளியாட போகாதே. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ತಮಾಷೆ ಆಡಬೇಡ. ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಇರು. ಸಭೆಗಾಗಿ ಜೀವಿತೇನಾ? ಸಭೆಗಾಗಿ ಜೀವಿಸುವುದಾದರೆ ನಿನಗಾಗಿ ಅವರು ಜೀವಿಸುತ್ತಾರೆ. ಸಭೆ ಕಟ್ಟಡವಲ್ಲ, ಅವರ ಪಕ್ಕೆ ಆಗಿದೆ. ನೀನು ಯಾವುದು ಕೊಟ್ಟಿರುವುದು ಮಾಡುತ್ತಾರೆ. ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀನು ಪಾಪ ಮಾಡಿ ಸಭೆ ಕೆಡಿಸಿದರೆ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕೆಡಿಸುತ್ತಾರೆ. ಯಾಕೆಂದರೆ ಕಳಂಕ ಸುಕ್ಕು ಇಲ್ಲದ ಸಭೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಸಂಚಾರ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, ಬಲವಾಗಿರು, ಸ್ಥಿರವಾಗಿರು. ಕ್ರಿಸ್ತ ಲೋಕವನ್ನು ನಾಶ ಮಾಡುವಾಗ ಆಂಟಿ ಕ್ರೈಸ್ಟ್ ಬರುತ್ತಾನೆ. ಪ್ರಕಟ 12:3 ಓದುವಾಗ ಸಿಗಪ್ಪು ಮಿರುಗத்தை பார்த்தேன். ಆಕಾಶದೆತ್ತರಿಗೆ ಎತ್ತ ಒಂದು ಕೆಂಪು ಮೃಗವನ್ನು ನೋಡಿದೆ. அது வானத்துக்கு மேலே போனது என்று சொல்கிறது. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಮತ್ತೊಂದು ಲಕ್ಷಣವು ಕಾಣಿಸಿತು. ಅದೇನೆಂದರೆ ಕೆಂಪಾದ ಮಹಾ ಘಟ ಸರ್ಪವಿತ್ತು. ಅದಕ್ಕೆ 7 ತಲೆಗಳು 10 ಕೊಂಬುಗಳು ಇದ್ದವು. ಅದರ ತಲೆಯ ಮೇಲೆ 7 ಮುಂಗುಟಗಳಿದ್ದವು. ಅದರ ಬಾಲವು ಆಕಾಶದಲ್ಲಿರುವ ನಕ್ಷತ್ರಗಳೊಳಗೆ 1/3 ಭಾಗವನ್ನು ಎಳೆದು ಭೂಮಿಗೆ ಹಾಕಿತು. ದೇವರ ಮಕ್ಕಳು, இழுத்தது உலகத்துக்கு போட்டு விட வேண்டும் என்று ಯಾಕೆ ನೀನು ಎಳೆದು ಲೋಕಕ್ಕೆ ಹಾಕಬೇಕೆಂದು ஒரு பாகம் நட்சத்திரத்தை இழுத்து பூமியில போட்டுருச்சு. 1/3 ಭಾಗ ನಕ್ಷತ್ರವನ್ನು ಎಳೆದು ಭೂಮಿಗೆ ಹಾಕಿ. 2 ಭಾಗ ಕರ್ತರ್கிட்ட இருக்கிறது. 2 ಭಾಗ ಕರ್ತನ ಹತ್ರ ಇದೆ. 1 ಭಾಗ ಇವನ್கிட்ட இருக்கிறது. 1 ಭಾಗ ಇವನ ಹತ್ರ ಇದೆ. 1 ಭಾಗ ಉಳಿದು போச்சே. 1 ಭಾಗ ಬಿದ್ದು ಹೋಯಿತೆ. ಇದು உலகத்தை ஏமாத்தி கொண்டிருக்கிறது. ಅದೇ ಈ ಲೋಕವನ್ನು ವಂಚಿಸುತ್ತದೆ. ವಿವರಿಕೆ ಕೂಡದೆ சட்டத்துக்கு விரோதமாய் வேணும். ಅದು ವಿವರಿಸಲು ಹೋದರೆ ಕಾನೂನು ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪೋಷ್ செய்து கொண்டிருக்கிறது. ಅದೇ ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತದೆ. தேவனே காண முடியாதபடிಗೆ செய்கிறது. ನಿಜ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು முடியாதபடிಗೆ செய்கிறது. ರಕ್ಷಣೆ ಹೊಂದದಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. அவங்களுக்காக என்ன இருக்கிறதா? ಅದು ಅದಕ್ಕಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಎರಿದು ಕೊಂಡಿರುತ್ತದೆ. ಅವಳಿಗಾಗಿ வைத்திருக்கிறார். ಅವರಿಗೆ ಉಣಕಲ್ಲ வைத்திருக்கிறது. ನರಕವನ್ನು ನಿಮಗಾಗಿ ಅವಕ್ಕೆ அந்த கூட்டத்துக்கு வைத்திருக்கிறார். ಅವನ ಕೂಟಕ್ಕಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳು ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. ಬ್ರಹ್ಮಾಂಡದಲ್ಲಿ ಪೇರೋಡು ವಾಳನಾலும் ಅಖಿಲ ಬ್ರಹ್ಮಾಂಡದಲ್ಲಿ ಅವನು ವಾಳನಾலும் ಹೆಸರು ಘನತೆಯಿಂದ ಬಾಳಿದರು. அந்த நரகத்தை பார்த்து பயந்து நடுங்குறான். ನರಕವನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡುತ್ತಾರೆ. ಅಯ್ಯೋ ಎನ್ನಾಳು ಸಮಯಮಾಯಿತದೆ. ನನ್ನ ದಿವಸ ಹತ್ತಿರವಾಯಿತೆ. ಅಯ್ಯೋ இப்படி ஆடம்பரமாக ನನ್ನ ಉಲಗದಲ್ಲಿ ಆಡಂಬರವಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. ದೇವಪಿಳ್ಳೆಗಳೇ, ಹೌದು ದೇವರ ಮಕ್ಕಳು, ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದಕ್ಕೂ ಆ ರೀತಿಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ 1 ಭಾಗ ಎಳೆದು ಹಾಕಿಬಿಟ್ಟೇನೆ. ಸಭೆಯಲ್ಲಿ 1/3 ಭಾಗ ಬೇಡ ಸ್ವಾಮಿ ಎಂದು ಕೇಳಿದೆ. ಮನುಷ್ಯನಾவது ಅವನ ಕಿட்ட போகக்கூடாது.
ಒಂದು ಮನುಷ್ಯನ ಅವನ ಹತ್ರ ಹೋಗಬಾರದು. தேவனே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மூணுல ஒரு பங்கு எப்படி எடுத்து போட்டான்? ಮೂರರಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗ ಯಾಕೆ ಎಳೆದು ಬಿಟ್ಟನು? அந்த ஒரு பங்கு பாகப்பாரிய தேவ தூதர்கள், ಅದು ஞானமுடையவர்கள், தேவனால உண்டாக்கப்பட்டவர்கள், ದೇವರಿಂದ ಉಂಟು ಮಾಡಲು பூமியில உழுந்து என்னென்னவா இருக்கிறார்கள், யாராரா இருக்கிறார்கள், அதெல்லாம் இப்ப நான் சொல்ல முடியாது. தனியாக உண்மையான பக்தி செய்த பிள்ளைகள் மட்டும் அந்த ரகசியத்தை சொல்றேன். ನಿಜವಾದ ಭಕ್ತಿ ಮಾಡುವ ಮಕ್ಕಳಿಗೆ ರಹಸ್ಯವನ್ನು சொல்ல முடியாது, பிரச்சனைகள் வந்துவிடும். ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳಿದರೆ ಪ್ರಶ್ನೆಗಳು ಬರುತ್ತವೆ. ஆண்டவராகிய இயேசுவை ஸ்தோத்திரிக்கிற தேவ பிள்ளைகளே, ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆகையால் மிக எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದು உன்னை இழுத்து போடத்தக்கதாக காத்திருக்கிறது. ನಿನ್ನನ್ನು ಎಳೆದುವುದಕ್ಕಾಗಿ ಕಾಯುತ್ತಿದೆ. பெருமையுள்ள ஆவியோனுக்குள்ள வரக்கூடாது. ಹೆಮ್ಮೆಯುಳ್ಳ ಆತ್ಮ ಬರಬಾರದು. பாபேல் கோபுரத்தை கட்ட போகாதே. ಬಾಬೆಲ್ ಗೋಪುರ ಕಟ್ಟಲು என் மகளுக்கு அப்பேற்பட்ட கல்யாணம் செய்யற பாரு, எல்லாம் வாயில கையில மூக்குல வச்சுன்னு பார்க்கணும். என் கல்யாணத்தை, என் மகன் கல்யாணத்தை, ನನ್ನ ಮಗನ ಮದುವೆಯನ್ನು என் மகன் கல்யாணத்தை வந்து பாருங்க, 150 ரூபாய் வட்டிக்கு வாங்கி பண்ற பாரு மகனுக்கு கல்யாணம். ನನ್ನ ಮಗಳ ಮದುವೆ ಮಾಡುತ್ತೇನೆ ನೋಡಿ, ಅಷ್ಟು ವೈಡವ್ಯ ಬಾಕಿ. கொஞ்ச நாள் விட்டு பாருங்க, அந்த கடைக்காரங்கெல்லாம் வீட்டு வாசல வந்து என் கதவு ஒதுக்கிட்டு பாருங்க. ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಆದ ಮೇಲೆ ಸಾಲಗಾರ ಬಂದು ಮನೆ ಬಾಗಿಲು ಒದೆಯುವುದನ್ನು குறிக்கிறது. ಇದನ್ನು ಯಾವುದು ಗುರುತು? ಮಹಾ ಬಾಬೆಲ್. ಬಾಬೆಲ್ உயர்த்தப்பட வேண்டும் என்று பண்ணார்கள். ಮೇಲೇರಬೇಕೆಂದು ಮಾಡಿ ದೇವ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕೋಪವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ದೇವರೇ 5:6 ವಾಕ್ಯ பாருங்க. 1 ಪೇತ್ರ 5:6 ಓದಿ ನೋಡಿ. ದೇವರ ಬಲವುಳ್ಳ ಕರத்தின் கீழே உன்னை அடங்கிக்கோ. ದೇವರ ಬಲವುಳ್ಳ ಹಸ್ತದ ಕೆಳಗೆ உன்னை உயர்த்துவார் என்று வேதம் சொல்கிறது. தக்க காலத்தில் மேலே ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருங்கள். அடங்கிಕೊಂಡಿರು. போதும் என்ற மனதுடன் பக்தி மிகுந்த ஆதாயம். ಸಾಕು ಎಂಬ ಭಕ್ತಿ பேருக்காக புகழுக்காக உன்னை பாராட்டுறதுக்காக நீ போனியனா, நீயும் பாபೆಲ್ಲೆ பேயாயிடுவே. ಲೋಕದಲ್ಲಿ ನೀನು ಗಣಪಡಿಸಬೇಕೆಂದು ಹೋದರೆ ನೀನು ಬಾಬೆಲ್ ರೀತಿಯಲ್ಲಿ ದುರಾತ್ಮವಾಗುತ್ತೀಯ. ಪ್ರಿಯ ದೇವರ ತಾರುಮಾರಾன வாழ்க்கை ஆயிடும். ತಾರುಮಾರಾದ ಜೀವಿತ ಆಗಿಬಿಡುತ್ತೆ. எத்தனையோ கல்யாணங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது பாருங்க. ಎಷ್ಟು ಮದುವೆಗಳು ಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತವೆ. கடைசில 4 நாள் வாழ்க்கையில ಅದ போயிடுது. 4 ದಿವಸ ಬಾಳದೆ ಹೋಗಿ ಬಿಡ್ತಾರೆ. ಕೊಲೆ பண்றா, ಒಂದು ಗಂಡನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡ್ತಾರೆ, ಹೆಂಡತಿ ಕೊಲೆ ಮಾಡ್ತಾರೆ. ಕೊಲೆ ಇರ್ತದೆ ಟಿವಿல பார்த்தா. ಟಿವಿಯಲ್ಲಿ ನೋಡಿದ ಬರೀ ಕೊಲೆ. ಪುರುಷನ ಕೊಲೆ பண்றானாக்க ಮನೆಯೋ ಪಣ ಕೊಟ್ಟು ಕೊಲೆ பண்ண வைக்கிறாங்க. ಗಂಡ ಕೊಲೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಹೆಂಡತಿಯೂ ಸೇರಿ ಕೊಲೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಕಡೆಸಿ ಕಾಲದಲ್ಲ ಕೇಕಾದಲ್ಲ ಕೇಕರು ಯಾರ ನಂಬುದು ಯಾರ ಉಡುದುಂಟಾಯಿತು. ಕಡೆಸಿ ಕಾಲ ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ಯಾರು ನಂಬುವುದು ಬಿಡುವುದು ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ பெரிய கோபுரத்தை கட்ட வேண்டாம், ದೊಡ್ಡ ಗೋಪುರ ಕಟ್ಟಬೇಡ. ನಿಧಾನಿಸು, ತಾಳ್ತಿಕೋ, ನಿನ್ನ ತಗ್ಗಿಸಿಕೊ. எவ்வளவு தாழ்த்தினார் பாத்தீங்களா சிலுவையில? ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೇಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. எல்லாமே அவருடையது, ಎಲ್ಲವೂ ಅವರದಾಗಿದೆ. உனது சொத்து எனது சொத்து. இந்த உலகத்தை எந்த ராஜா மகாராஜா எவருடைய சொத்தும் கிடையாது. ಯಾವ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರ ಆಸ್ತಿಯೂ ಇಲ್ಲ. நாமே அவருடைய சொத்து, ನಾವೇ ಅವರ ಆಸ್ತಿ. நாமே அவருடைய சொத்து. ನಾವು ಅವರ ಆಸ್ತಿ. உலகத்தில் இருக்கிற எல்லா பிரம்மாண்டமான மனுஷனோட சொத்து. ஏனென்றா அவருடைய ஜீவாத்மா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிறபடியாலே நீ அவருடைய சொத்து. ಅವರ ಜೀವಾತ್ಮ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ನೀನು ಅವರ ಆಸ್ತಿಯಾಗಿದ್ದೀಯ. ஆகையால் தேவன் சீக்கிரம் வந்து உலகத்தை அழிக்காதபடி இருக்கிறார். ದೇವರು ಬೇಗನೆ ಬಂದು ನಾಶ ಮಾಡದೆ ஏன் அழிக்காத இருக்கிறார்? ಯಾಕೆ ನಾಶ ಮಾಡಿದ್ದಾನೆ? சொத்துகள் ಅಳಿಗಿ போய் விடுமே, ನನ್ನ ಆಸ್ತಿ ಆಶವಾಗುತ್ತದೆ, ಕಂಡುಕೊಳ್ಳட்டும், ಬೇಗ ಕಂಡುಕೊಳ್ಳಲಿ, ರಾಜ್ಯத்துக்குள்ள வரட்டும் என்று சொல்லி ನನ್ನ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಬರಲಿ. தேவனாகிய கர்த்தர் நான் தாமதம் செய்கிறேன் என்று சொல்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். யாராவது கெட்டு போக கூடாது என்று சொல்லி ಯಾರಾவது ಕೆಟ್ಟು வருகிற நாள் ஆயிடுச்சு, ಅವರಿಗೆ ಬರಿಗೆ ದಿವಸವಾಯಿತು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எலிஷா எழுந்திருக்கிறாளா? ಆದರೆ ಎಲಿಯನು ಎನೋಕನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು வரதுக்கு முன்ன அவங்க 2 பேரும் ரத்த சாட்சிய சாவர வானத்துல இருந்த அவங்க சாவல. அவங்க ವಯಸ್ಸು கிட்டத்தட்ட 3000 வருஷம் ஆயிடுது. ಅವರ ವಯಸ್ಸು ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 3 ವರ್ಷಗಳಾಗುತ್ತಿದೆ. அவங்க வந்து உலகத்தில் செத்து பிறகுத்தான் கிறிஸ்து வரப்போகிறார். ಅವರು ಬಂದು ಲೋಕದಲ್ಲಿ ಸತ್ತ ಮೇಲೆ ಕ್ರಿಸ್ತನು ಬರುತ್ತಾರೆ. அவங்க கடைசி அவங்க தான் வருது. ಅವರು ಕೊನೆಯದಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. அவங்க கேக்குறாங்க, ஆண்டவரே நாங்க போகிறோமா பூலோகத்துக்கு என்று சொல்லி. ಸ್ವಾಮಿ ನಾವು ಭೂಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ ಅನ್ನುತ್ತಾರೆ. அவங்க அர்த்தம் சொல்றாங்க, கொஞ்ச நாள் பொறுத்திருங்க, என் பிள்ளைகள் அழிஞ்சு போவார், என்னோட சபை ஆயத்தமாயிಲ್ಲ, என் பிள்ளைகளை கொஞ்ச நேரம் இருங்கள், அப்பொழுது போவீர்கள். ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ತಾಳಿರಿ, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸಿದ್ಧವಾಗಲಿ, ನಂತರ அவர் இந்த உலகத்துல 2 ಸಾಕ್ಷಿಗಳು வந்த பிறகு ಅವರು ಲೋಕದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಬಂದರು. ರಕ್ತ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ 3 ನಾಳ ಉಳಿದು கிடப்பாரಲ್ಲ, 3 ದಿವಸ ಬೆಳೆದು எல்லா டிவியிலே பார்ப்பாரಲ್ಲ, ಎಲ್ಲ ಟಿವಿಯಲ್ಲೂ உயிரோடு எழுந்து போகிறத பார்த்து பிரமிப்பார்களா? ಜೀವವಾಗಿ ಹೇಳುವುದನ್ನು ನೋಡಿ கிறிஸ்து இந்த உலகத்து வருகிற நாளா இருக்கிறது. ಆಗಲೇ ಕ್ರಿಸ್ತನು ಬರುವುದು நிச்சயமா இருக்கிறது.
ಬಹಳ அந்த ಸಮೀಪವಾಗಿದೆ. ரெண்டு பேரும் ஆத்மாக்குறாங்களா? ಇಬ್ಬರು அவர் ಆತ್ಮವಾಗಿದ್ದಾರೆ. சாகவில்லை, சரீரத்தோட போயிருக்கிறார்கள். ಅವರು ಶರೀರ ಸಹಿತವಾಗಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. ஆண்டவரே நாங்கள் போகட்டுமா? இன்னும் கொஞ்சம் பொறுத்திருங்கப்பா, ஆத்திரப்படாதீங்கப்பா. சபை ஆயத்தமாயிலே, உலகம் அழிஞ்சு போகிறது. நான் வந்துட்டானுங்க, உலகம் எல்லாம் அழிஞ்சு போய்விடும். அது மீண்டுமாக ரட்சிக்கப்பட்ட கொஞ்சம் பொறுத்து இருப்பா. ಸ್ವಲ್ಪ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವರು ಇನ್ನೂ ಇದ್ದಾರಪ್ಪ, ನಿಧಾನ ಶಾಂತವಾಗಿರಿ ಎನ್ನುತ್ತಾರೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, பொறுத்திருப்பா. ಸ್ವಲ್ಪ ನಿಧಾನ ಮಾಡಿ. ஒரு மணி ஆனா கூட எங்க சபையில ஆத்மாங்க வரதுலப்பா, கொஞ்சம் பொறுத்திருப்பா. ஆயத்த இல்லாதக்கிறாங்கப்பா. 1 ಗಂಟೆ ಆದರೂ ಆತ್ಮಗಳು ಬರುವುದಿಲ್ಲ, ನಿಧಾನಿಸಪ್ಪ. காயத்துக்காக சபையை வைக்க கூடாது. ಮದುವೆಗಳಿಗಾಗಿ ಸಾವಿಗಾಗಿ ಮದುವೆ ಇಡುದು. மிக எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ನಿಧಾನಿಸು. ಸಾವು ಬಂದು ಹೋಗುತ್ತದೆ. ಯಾವ ಮಣ್ಣಿಲ್ಲ ನೀನು ಕ್ರಿಸ್ತರ ಮಣ್ಣಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರೆ ಅದೆಲ್ಲ ಸುಳ್ಳು. ಲೋಕ ಪೂರ್ತಿ ಅವರ ಕೈಯಲ್ಲಿದೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, ಎಷ್ಟೋ ಕ್ರೈಸ್ತ ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ, ಅದು ನರಕದಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. ಅದನ್ನು ಪ್ರಿಯ ದೇವರು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲೇ ಮಣ್ಣು ಕೊಟ್ಟು ಬಿಡಿ. ಅದು ಮಣ್ಣಲ್ಲಿ ಮಣ್ಣಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ಕೊಟ್ಟು மண்ணுக்கு நான் வர முடியாது, மண்ணுக்கு கொடுக்க முடியாது, நம்ம கையில சுடுகாட்ட நடக்க முடியாது. ಇದು ಮಣ್ಣಲ್ಲಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ மண்ணு போட்டுட்டு போயிரு. ನೀವೇ ಮಣ್ಣು ಹಾಕಿಕೊಂಡು ಹೋಗಿಬಿಡಿರಿ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ. ಯಾರು ಕೊಡ್ತಾ ಮಣ್ಣು, ಯಾರು என்ன, ಯಾರು ಕೊಟ್ಟರಿ ಎಲ್ಲ ಮಣ್ಣೆ. நான் வந்து குட்டுக்கார மோட்சம் போயிடாத. ಅಯ್ಯ ಕೊಟ್ಟರೆ ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತಾರೆ. மட்டனுக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ಒಂದು ವಾಗ್ದಾನವಿದೆ. ಅಯ್ಯನು செத்து போய் ஏதாவது பேய் ஆயிட்டியானா, ಸತ್ತು ಹೋಗಿ ಏನು ದುರಾತ್ಮವಾದರೆ, செத்து போய் ஒருவேளை நீ பேய் ஆயிட்டியானா, ಸತ್ತು ಹೋಗಿ ನೀನು ದುರಾತ್ಮವಾದರೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ಹೇಳಲಾಗುವುದಿಲ್ಲ. பேய் ஆயிட்டியானா, ಹಾಗೆ ದೈವವಾದರೆ பொல்லாத ஆவிங்க உன்னை விடாது துரத்தி துரத்தி அடிக்க வரும். ಕೆಟ್ಟ ದುರಾತ್ಮಗಳು ಓಡಿಸಿ துரத்தி அடிக்கும். ರಾತ್ರಿ ಹಗಲು ಓಡಿಸಿ ಹೊಡಿತು. ஊழியக்காரனை அதுக்கு பொறுப்பு. சாமி நீ எப்படியாவது உதவி செய், நீ வரவேற்கமாங்க, நீ பாதுகாக்கணும். அது ஒரு வேளை பாதுகாப்பா கொடுக்கலாம், அவ்வளவுதான். தவிர மோட்சம் கஷ்டமாக்குது. ನೀನು பார்க்கலாம். ನೀವು ಬರುವವರೆಗೂ ಸ್ವಲ್ಪ ಸದಾವಕಾಶ ಕೊಟ್ಟು ಅವರಿಗೆ சபைக்காக ஜீவி, ಸಭೆಗಾಗಿ ಜೀವಿಸಿ, கர்த்தருக்காக ஜீவி, ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಿ. அப்புறம் என்ன ஜீவிக்கிறேன்? ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಜೀವಿಸಿ? இன்னொரு உலகத்தை உனக்கு கொடுக்க போறாரா? ಇನ್ನೊಂದು ಲೋಕ ಕೊಡು, ಜೀವ ಕೊಡು, ಶರೀರத்தை உனக்கு கொடுக்க போறாரா? ಮತ್ತೊಂದು ಶರೀರ ಕೊಡುತ್ತಾರೆ, நேரத்தை கொடுக்க போறாரா? ಇನ್ನೊಂದು ಸಮಯ ಕೊಡುತ್ತಾರೆ. இப்பொழுதுதான் உனக்கு இருக்கிறது நேரம். ಈಗಲೇ ನಿನಗೆ ಸಮಯ. அப்புறம் ವಯಸ್ಸಾದ பிறகு ವಯಸ್ಸಾದ ಮೇಲೆ தெரியதில்லை, ಕಣ್ಣು ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ, நடக்க முடியறதில்லை, ನಡೆಯಲಾಗುವುದಿಲ್ಲ. கால் ವೇಸ್ಟ್ பண்ணிட்டே, ಕಾಲ ವ್ಯರ್ಥ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ. பேரப்பையா அந்த பைபிள் எங்க இருக்குது கூட, அது என்ன பட்சி சொல்றா, என் கண்ணே தெரியலடா. ಮೊಮ್ಮಕ್ಕಳೇ, ಅಬ್ಬು ಏನಿದೆ ಬೈಬಲ್ தாத்தா, நல்லா கம்பதலையா பைபிள் படிக்கல, வேற சாராய குடிச்சு நித்தியா, என்ன கொய் கூட போகாது, என்ன பண்ணப்பா? ನೀನು ಚೆನ್ನ ஆச்சி போயிடா, அந்த பைபிள் எடுத்து கொடுறா, கொஞ்சம் படிடாத நான் கேட்கறேன். ಸ್ವಲ್ಪ ಓದಪ್ಪ, ಅದನ್ನು ಕೇಳಬೇಕು. இந்த ರಿಟೈರ್ಮೆಂಟ್ ಭಕ್ತಿ வேணாம். ಈ ರಿಟೈರ್ಮೆಂಟ್ ಭಕ್ತಿ, ಭಕ್ತಿ செய்ய போகாத. ರಿಟೈರ್ಡ್ ಆದಮೇಲೆ ಭಕ್ತಿ ಮಾಡಿ. ದೇವರ ಮಕ್ಕಳು, 19 ವಯಸ್ಸು ಯೇಸು ಏற்றுಕೊಳ್ಳ ಆರಂಭಿತೆ. 19 ವರ್ಷದಲ್ಲಿ ಯೇಸು ஆயிரம் ஜெபங்களை செய்ய ஆரம்பித்து, உபவாசத்தில் இருந்த காடு வீடு பள்ளம் படுகையெல்லாம் போனே. 1000 ಗಂಟೆಯಲ್ಲಿ ಉಪವಾಸ ತೆಗೆದು ಎಲ್ಲ ಕಡೆ 57 ವರ್ಷ ஊழியம், 57 ವರ್ಷ ಸೇವೆ, லட்ச பிரசங்கம் செய்திருக்கிறேன். ಲಕ್ಷಾಂತರ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ. தொண்டை கட்டவில்லை, தொண்டை குன்றி போகவில்லை, என் தொண்டை பலகீனாகவில்லை. அந்த காலத்தில் இருந்த அதே வாலிப பலகீனம் பலம் என் தொண்டில் அப்படி நிற்கிறது. ಅದೇ ಬಲ ಆಗಿದ್ದ ಬಲವೇ ಬಲ ಶಕ್ತಿ ಈಗಲೂ. ಏನು ಕೇಟ ಕರ್ತರೆ, ಯಾಕೆಂದು ಕರ್ತನು ಕೇಳಿ, நீ எனக்கு வேண்டும், என் கிருபை உனக்கு போதும். ನೀ ನನಗೆ ಬೇಕು, ನಿನ್ನ ಕೃಪೆ ನನಗೆ. கிருபையிலே இந்த தொண்டையை நிக்க வைத்திருக்கிறார். ಆ ಕೃಪೆಯಿಂದ ಗಂಟಲು ನಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. உன் கால உபயோகப்படுத்து, ನಿನ್ನ ಕಾಲನ್ನು ಅವರಿಗೆ ಉಪಯೋಗ ಮಾಡು. ರಾಗವನ್ನು ಅವರಿಗೆ ಉಪಯೋಗ, ಮೊಣಕಾಲನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಡು. கர்த்தர் என்ன செய்கிறார்? வாஸ்தவம் மறுபடியும் வாஸ்தவமா நான் முடிச்சிடுறேன். டைம் ஆச்சு. 1 பேதுரு 5:6 மறுபடியும் வாஸ்தவம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள்
நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொறிந்தின தேவன் தாமே காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ಸ್ಥಿರಪಡಿಸಿ ಬಲಪಡಿಸಿ ನಿಲೆನಿರುತ್ತುವರಾக. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ತನ್ನ ನಿತ್ಯ ಪ್ರಭಾವಕ್ಕೆ ಕರೆದ ಕೃಪಾಪೂರ್ಣನಾದ ದೇವರು ತಾನೇ ನೀವು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಬಾಧೆಪಟ್ಟ ಮೇಲೆ ನಿಮ್ಮನ್ನು ಯೋಗ್ಯ ಸ್ಥಿತಿಗೆ ತಂದು ನೆಲೆಗೊಳಿಸಿ ಬಲಪಡಿಸುವನು. ಆಮೇನ್. ದೇವರ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಕಷ್ಟಗಳು ನಿರಂತರ ಮಹಿಮೆಗೆ ಕರೆದಿದ್ದಾರೆ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. ಆದ್ದರಿಂದ ಕಾಗೆ ರೀತಿ ಆಚೆ ಹೋಗಬೇಡ. ಅದು ದೋಣಿಗೆ ಉಪಯೋಗ ಆಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅದು ಹೋಗುದು ಮತ್ತೆ ಬರಲಿಲ್ಲ ಎಂದು ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ಆಗಲೇ ಪಾರಿವಾಳವನ್ನು ಕಳಿಸಿದರು. ಆಗಲೂ ಆ ಪಾರಿವಾಳ ಒಂದು ಚಿಗುರನ್ನು ತಂದು ಪ್ರಕಟಣೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮಿಲಿಯರು ಬತ್ತಿ ಬಿಟ್ಟಿತ್ತು. ಅದಕ್ಕೆಂದು ಹೇಳಿ ನೋವನಿಗೆ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆಯುವಂತೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, ದೇವರ ಸಭೆಗೆ ಉಪಯೋಗ. ಭಾನುವಾರ ಕ್ರೈಸ್ತನಾಗಿ ನೀನು ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಬರಬೇಕು. ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ಆಗಬೇಕೆಂದು ಬರಬೇಕು. ಮಗಳಿಗೆ ಮದುವೆ ಆಗಬೇಕೆಂದು ಬರಬೇಕು. ಮನೆ ಕಟ್ಟಬೇಕೆಂದು ಬರಬೇಡ. ಲಾಭ ಸಿಗಬೇಕೆಂದು ಬರಬೇಡ. ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಲು ತೀರಿಸಿಕೊಂಡು ಆ ರೀತಿ ಮಹಿಮೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಕೊಡುತ್ತಾರೆ. ದೇವರ ರಾಜ್ಯ ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕುವಾಗ ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿಕೊಡುತ್ತಾರೆ. ಬಾಬೆಲ್ ಕಟ್ಟಡವನ್ನು ಕಟ್ಟಬೇಡ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಅದು ದೇವರ ಉದ್ದೇಶವಿಲ್ಲ. ಬಾಬೆಲ್ ಸ್ತ್ರೀ ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟಳು. ಅವಳು ಎತ್ತುವರು ಯಾರು ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು. ಬಾಬೆಲ್ ಸ್ತ್ರೀ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟಳಂತೆ. ತಿರುಗಿ ನೋಡಬೇಡ. ದೋಣಿಯಲ್ಲಿ ಅಡಗಿರು. ವಾಚೆ ಎಷ್ಟು ಕಾರ್ಯ ನಡೆಯಿತು. ಜನ ಕಿರುಚಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ನಾಶವಾಗುತ್ತೇವೆ, ಕಾಪಾಡಿ ಎಂದು ಹೇಳಿದರು. ಆದರೂ ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ಲದಂತೆ ಆ ದೋಣಿಯಲ್ಲಿ ಇವರು ಮೇಲೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಕ್ರಿಸ್ತನು ಸಭೆಯನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳುವ ದಿವಸ, ಸಭೆ ಎತ್ತಲ್ಪಡುವಾಗ ಲೋಕದಲ್ಲಿ ಮಕ್ಕಳನ್ನು ಅನೇಕ ಹಿಂಸೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ಆಗ ಏನೆಂದು ನೋಡುವಾಗ ಆಮೋಸ್ 8:11 ಓದುವಾಗ, ಸತ್ಯ ಹೇಳುವ ಸಭೆ ಇತ್ತು ಎಲ್ಲಯ್ಯ ಎಂದು ಓಡಿ ಬರುತ್ತಾರಂತೆ. ಅಯ್ಯ, ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿ ಎಂದು ಬರುತ್ತಾರೆ. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது ಇನ್ನು ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಂತ ಕ್ಷಾಮ ಬರುತ್ತವಂತೆ. ಸಭೆ ಎತ್ತಲ್ಪಡುತ್ತವಂತೆ. ಲೋಕ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲ, ಕ್ಷಾಮಗಳು, ಹಸಿವು, ದುಃಖಗಳು, ಕೊಲೆಗಳು. ದೇವರ ಮಕ್ಕಳು ಬೆಂಕಿಯಿಂದ ನಾಶ, ನೋವ ಕಾಲದ ನೀರಿನಿಂದ ನಾಶ, ಇವ ಬೆಂಕಿಯಿಂದ ನಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ. ಕಾಪಾಡು ಸ್ವಾಮಿ. ಸಭೆ ಎಲ್ಲಿದೆ? ಬೋಧಕರು ಎಲ್ಲಿ? ಸಮುದ್ರ ದಾಟಿ ಹೋದ. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்த்திசை அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். சத்திய சிக்குவதில்லை. உங்களுக்கு நல்ல பாய் போட்டு எல்லாம் தோடிச்சு பாலிஷ் போட்டு பாய் போட்டு உட்கார வச்சு அது மேல நானும் என்னவோ தப்பு பண்ண மாதிரி நின்னுங்கன்னு உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி மேலே ஃபேன் போட்டு கூட சத்தியம் சரியா உள்ள உட்கார மாட்டேன். நாள் வரப்போதா ಒಂದು ದಿವಸ ಬರುತ್ತದೆ, ಸತ್ಯ ಕೇಳಕ ಮುಡಿಯಾದ ನಾಳು, ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಲಾರದ ದಿವಸ. அந்த நாள் மட்டுமல்ல, ಆ ದಿವಸ ಮಾತ್ರವಲ್ಲ,
ನಿನ್ನ ಮರಣ ದಿವಸ ಬರುತ್ತದೆ. எவ்வளோ சத்தியத்தை கேட்டு நான் உபயோகப்படாமல் ಎಷ್ಟು ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಉಪಯೋಗ ಆಗಲಿ, செய்யாமல் போய்விட்டனே, கொடுக்காமல் போய்விட்டனே, இஷ்டம் போல நடந்து விட்டனே என்று மரண நாள்ல ஒன்று வருமா? ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದು ಬಿಟ್ಟವೇ ಎಂಬುದಾಗಿ ಮರಣ ದಿವಸದಲ್ಲಿ ಬರ್ತದೆ. மரணத்துல வரும்போது ಆ ಯೋಚನೆ ಮರಣದಲ್ಲಿ ಬರುವಾಗ பிசாசு வந்து உங்ககிட்ட சிரிப்பான, ಸೈತಾನ ಬಂದು ನಗುತ್ತಾನಂತೆ, ஐயோ முட்டாளே, ಅಯ್ಯೋ ಮೂರ್ಖನೇ, எவ்வளவு சமயத்தை உனக்கு கொடுத்த, ಎಷ್ಟು ಸಮಯ ಕೊಟ್ಟೇನು, எவ்வளவு அனுகூலம் செஞ்சார், ಎಷ್ಟು ನಿನಗೆ ಅನುಕೂಲ ಮಾಡಿದರು. அவருக்காக ஜீவிக்காதபடி உனக்காகவும் ஜீவித்து பாவத்துக்காக ஜீவித்து விட்டார். ಅವ್ರಿಗಾಗಿ ನಿನಗಾಗಿ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಜೀವಿಸಿಬಿಟ್ಟೆ. ಅವರಿಗೆ நம்ம வந்துட்டு உனக்கு போவோம், ಪಾಪ ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದು ಹೋಗುತ್ತಾನೆ. ದೇವರ நீ ಮಕ್ಕಳೇ, யார் என்று நீ கேட்கலாம், ನೀನು ಯಾರೆಂದು ಕೇಳುತ್ತಾರೆ. உனக்கு தெரியாத சத்தியம் என்று சொல்லுவான். ನಿನಗೆ ಸತ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ ಎಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ. பாவம் செய்கிறவன் பிசாசு மகனாக, ಪಾಪ ಮಾಡುವನು ಸೈತಾನ. என் மக வாப்பா போலாம், ನೀ ನನ್ನ ಮಗನ ಪಾಪ ಹೋಗೋಣ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದೆ. கரத்தனப்படாத மனவாட்டியான திருச்சபையாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிற ஒரு நாள் வந்து விட்டது. ಕಳಂಕ ಸುಕ್ಕಿಲ್ಲದ ಮಲಗುತ್ತಿರಿಯಾದ ಸಭೆಯನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಎತ್ತುವ ದಿವಸ ಬರುತ್ತಿದೆ. ஒரு பரிசுத்தம். ನೀನು ದೇವರು ನೋಡುವ ಎದು ಪರಿಶುದ್ಧ. ದೇವರ ಮಕ್ಕಳು எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದಕ್ಕೂ மூன்றில் ஒரு பங்கு இழுத்து போட்டதை சாத்தான் ಮೂರರಲ್ಲಿ உன்னை இழுத்து போடத்தக்கதாக சுத்தி கொண்டிருக்கிறது. ನಿನ್ನನ್ನು ಎಳೆದು ಹಾಕುವುದಕ್ಕೆ ಸುತ್ತುತ್ತಿದ್ದಾನೆ. உன்னுடைய சரீரத்தை கர்த்தருக்கு அர்ப்பணித்து விடு. ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಕರ್ತನಿಗೆ ಅರ್ಪಣೆ ಮಾಡಿ. கிறிஸ்துவோட சரீரம் கிறிஸ்துவோட ஆலயம். ನಿನ್ನ ಶರೀರ ಕ್ರಿಸ್ತನ ಆಲಯವ. கிறிஸ்துவ மையப்படுத்தி ಆ ಶರೀರದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿ. பாவத்தை வைத்துக் கொள்ள வேண்டாம். ಪಾಪವನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಡ. எல்லா பாகத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಎಲ್ಲ ಭಾಗದಲ್ಲಿ ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತಾನೆ. ನಿನ್ನ ತಗ್ಗಿಸಿ. பாபேல் ಟವರ್கிட்ட போய்விடாதே. ಬಾಬೆಲ್ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗಬೇಡ. பேர் வேணும், பாபேல் ಟವರ್ ಕಟ್ಟ போகாதே. ಘನತೆಗಾಗಿ ಬಾಬೆಲ್ ಗೋಪುರ ಕಟ್ಟಲು ಹೋಗಬೇಡ. அதை பார்க்க ஆண்டவர் வந்து ಅದನ್ನು ದೇವರು ಬಂದು ನೋಡಿ தாறுமாறாக்கಿ விட்டார். ತಾರುಮಾರು ಮಾಡಿಬಿಟ್ಟರು. தேவனே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அது வேண்டாம் உனக்கு. ಅದು ಬೇಡ ನಿನಗೆ. போதும் என்ற மனதுடனே பக்தியை மிகுந்த ஆதாயம். ಸಾಕು ಎಂಬ ಮನಸ್ಸಿಂದ உன்னை விட்டு ಭಕ್ತಿ விலக ಆದಾಯ மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அநாதிய திக்கற்றின வரும்போது ಅನಾಥನಾಗಿ ದಿಕ್ಕಟ್ಟವನಾಗಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. காலத்துல எனக்காக நீ பாடுபட்ட அந்த மகிமையில் ஒப்பிடத்தக்கதான ஆசீர்வாதம் உனக்கு வைத்திருக்கிறேன். ನನಗಾಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟರೆ ಮಹಿಮೆ ದೇಶದಲ್ಲಿ ರಾಜ್ಯ அனுபவிக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ನೀ ಕಷ್ಟ ಅನುಭವಿಸುವಾಗ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೇನೆ. தண்ணீரை நடக்கும் போது நான் உன்னோடு, அதை ஒன்னும் ಮುಳುಗ வைக்காதே. ನೀರನ್ನು ದಾಟುವಾಗ ಅದು ಮುಳುಗಿಸುವುದಿಲ್ಲ. நடக்கும் போது அது உன்னை வேக வைக்காதே, நான் உன்னோடு இருப்பேன். ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ಅದನ್ನು ಕುಂದಿಸುವುದಿಲ್ಲ, ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೇನೆ. ಪ್ರಿಯ ದೇವರ சத்தியம் ஜீவன் உள்ளதாக ವಾಗ್ದಾನ ಜೀವವುಳ್ಳದಾಗಿದೆ. கிறிஸ்துக்குள்ள அடங்கி பக்தி செய். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಅಡಗಿ ಭಕ್ತಿ ಮಾಡು. சரீரம் அடங்காதபடிக்கு செய்யும் எச்சரிக்கையா இருக்கு. ಶರೀರ ಅಡಗದಂತೆ ಮಾಡುತ್ತದೆ ಎಚ್ಚರಿಕೆ. சரீரம் பூலோகத்தை இழுத்துண்டு செய்யும் எச்சரிக்கையா இருக்கு. ನಿನ್ನ ಶರೀರವು ಲೋಕವನ್ನು ಎಳೆಯುತ್ತದೆ ಎಚ್ಚರಿಕೆ. கிறிஸ்துவுக்கு வந்த சரீரத்தை கிறிஸ்துவுக்கு அடிமையாக்கி விடு. ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಅಪ್ಪಿಸಿಬಿಡು. ದೇವರೇ ನೀವು சொல்லும், நான் செய்கிறேன். ನೀವು ಮಾತಾಡಿ ಕೇಳುತ್ತೇನೆ, ಹೇಳಿ ಮಾಡುತ್ತೇವಪ್ಪ. யாரும் எழுந்தே போமா. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறார். ದೇವರು ಸ್ಥಳದಲ್ಲಿ முதலாவது வாரத்துல வந்திருக்கிறோம். ಮೊದಲನೇ ವಾರದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ. அடுத்த வாரத்துக்குள்ள நீ தேவ சாயல் பரிபூர்ணமாக வேண்டும். ನಂತರ ವಾರದಲ್ಲಿ ದೇವರ ಸ್ವರೂಪವಾಗಬೇಕು.